studying the book of Acts. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். And we are dealing with the fivefold gospel. 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And sinless birth of Jesus Christ. பாவம் இல்லாமல் பிறந்த இயேசுவை குறித்தும் And sinless life of Jesus Christ. பாவம் இல்லாமல் வாழ்ந்த இயேசுவை குறித்தும் And he died as a ransom for our sins. நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். And he raised from dead and ascended to heaven. நமக்காக மரித்தது மாத்திரமல்லாமல் நமக்காக உயிர்த்து பரமேறி இருக்கிறார். And he is going to come back. அவர் நமக்காக திரும்பவும் வரப்போகிறார் as a judge, ஒரு நியாயாதிபதியாக. So how we need to live this life? அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? And believe the gospel, சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். And get the forgiveness of sin, பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை பெற்று and live your life according to the word of God. நம்முடைய வாழ்க்கையை வசனத்திற்கு ஏற்றாற்படி வாழ நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். So if I want to live a life according to the word of God, I need to follow Jesus. நான் இந்த வசனத்துக்கு ஏற்றாற்போல் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். And the Bible is also asking us follow the footsteps of Jesus Christ. வேதம் கூட இயேசுவினுடைய பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஆணித்தனமாக சொல்லுகிறது. That's what 1 Peter chapter 2 verse 21. அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. According to that aspect we started studying the life of Jesus Christ. அந்த வசனத்தின்படி நம்ம இயேசுவினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். How did Jesus live? அவர் எப்படி வாழ்ந்தார்? How did he obey? அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்? How did he give? அவர் எப்படி உதாரணத்தனமாக கொடுத்தார்? And how did he live a blameless life? எப்படி குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்தார்? And as of now we are learning how did he overcome the temptations. நம்ம இன்றைய வரைக்கும் அவர் எப்படி temptations overcome பண்ணி அவர் வாழ்ந்தார்ங்கறத நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when he was overcoming the temptations, when we look at Jesus Christ, Jesus used a lot of verses. நம்ம இந்த temptation குறித்து பார்க்கும் பொழுது பல வசனங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருந்தோம். And he was quoting all the verses. அவர் எல்லா வசனத்தையும் அவரே கொடுத்தார். So if I want to overcome the temptation, I need to fill my mind like Jesus. நான் இப்பேற்பட்ட அந்த டெம்ப்டேஷன்ஸை ஓவர்கம் பண்ணணும், அது மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவினுடைய சிந்தனை முழுவதும் வசனத்தை போல இருந்தது போல என்னோட சிந்தனையும் வசனத்தை போல இருக்கணும். So that is where we have started this series. அதிலிருந்து தான் நம்ம இந்த தொடர் செய்தியை நம்ம ஆரம்பித்தோம். What should I think? நான் என்ன யோசிக்க வேண்டும்? So and we found that in Philippians chapter 4 verse 8 Paul was asking us to think 8 different things. இதை தியானிக்கும் பொழுது பிலிப்பியர் 4:8 வசனத்தை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும் என்று நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். So what are all the things I need to think? நான் எப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும்? So when it comes to that pattern, it is very hard for me to think as Paul instructed. பவுல் சொன்னது போல இந்த சிந்தனையை நான் சிந்திப்பதற்கு உண்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது கடினமாய் இருக்கின்றது. Then we look at the context. Paul was asking us, be matured. நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது பின்புலத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது அதுல சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா நான் முதிர்ச்சியற்றவனாக இருக்க வேண்டும். So what kind of maturity I should attain? நான் எப்பேற்பட்ட முதிர்ச்சிக்குள்ளாக நான் இருக்க வேண்டும்? Then we have studied, okay, we need to have the oneness. நான் ஒற்றுமையை குறித்து நம்ம தியானித்தோம். And rejoice. நான் சந்தோஷத்தை குறித்து நம்ம தியானித்தோம். Be humble. தாழ்மையை குறித்து தியானித்தோம். And always have the sensitivity as God is at hand. நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு என்னவென்றால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். And do not worry. நான் எதை குறித்தும் கவலைப்படாமல். Okay, till last week you studied so many things about not to worry. கடந்த வாரம் வரைக்கும் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கணும்ங்கறத குறித்து நம்ம அதிகமாக தியானித்தோம். But when Paul was writing Philippians chapter 4 verse 6 and he said do not worry, பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எழுதும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், but he didn't stop there itself. அவர் அங்கே நிறுத்தவில்லை. He said, okay, but prayer and supplication with thanksgiving. அவர் அதோட நிறுத்தாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் அப்படினு சொல்கிறார். So last week we studied what is prayer.
prayer and what is supplication and what is thanksgiving. கடந்த வாரம் தியானிக்கும் பொழுது ஜெபம் என்றால் என்ன, ஸ்தோத்திரம் என்றால் என்ன, விண்ணப்பம் என்று நம்ம So தியானித்தோம். of course we need to pray. ஆமா, நம்ம டெய்லி ஜெபிக்க வேண்டும். But in that prayer, what are all your supplications? அந்த ஜெபத்துல எனக்கு என்னெல்லாம் விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும்? And in the supplication, it should accompany with a thanksgiving. அந்த விண்ணப்பம் வெறும் விண்ணப்பமாக மாத்திரம் இல்லாமல் அதுல ஸ்தோத்திரத்தோடு இருக்க வேண்டும். And last week we started this series. கடந்த வாரம் இதை நம்ம தொடர் செய்தியாக So I'm going ஆரம்பித்தோம். to continue this week as well. இந்த வாரமும் அதே நாங்க தொடர்ந்து பிரசங்கம் செய்ய Who போகிறோம். knows? Maybe we'll continue next week as well. ஆமா, எப்பயும் போல நம்ம அடுத்த வாரமும் கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தல் பிரகாரம் போதும். We may continue next week. Simple. Dot. நம்ம அடுத்த வாரமும் தொடரலாம். Okay, let's get into this verse. நம்ம இன்று தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். So prayer. ஜெபம். So when it comes to prayer, it is a supplication with thanksgiving. ஜெபம் என்றால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்கள். And what is supplication? விண்ணப்பங்கள்னா என்ன? The specific request. ஒரு ஆழமான ஒரு request. No, maybe you have some problem and you are praying for that particular problem. The supplication. என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவை குறித்து தேவனுக்கு முன்பதாக நான் விண்ணப்பிக்கின்றேன். And I am already in trouble. நான் ஏற்கனவே ஒரு சோதனைக்குள்ளாக இருக்கிறேன். And now it is very hard for me to pray at least. இந்த சோதனையில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது எனக்கு கடினமாக இருக்கின்றது என்னவென்றால் ஜெபம். Praying to God itself a great religious duty as of now in this situation. இன்றைய காலகட்டத்தில் ஜெபிக்கிறதே ஒரு கோட்பாட்டுக்குட்ட ஒரு நிலையாக மாறிவிட்டது. And even when I am in trouble, it is really hard to pray. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில சோதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது ஜெபிக்கிறது கடினமாயிற்று. Maybe while I am in trouble, it is easy for me to lament. எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னா புலம்புறது ரொம்ப ஈஸி. It is very easy to call everybody and saying my problem is such a big problem. எல்லாத்தையும் ஊரையே கூப்பிட்டு எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு புலம்புறது ரொம்ப ஈஸி. And it is easy for me to assume that I am the only one who has such a greatest problem like this. நம்ம மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்கிறது ஊரை கூப்பிட்டு சொல்றது. நம்ம அதை வச்சு யோசிக்கிறோம். And we think this is the greatest problem. நம்ம நினைக்கிறோம் இதுதான் உலகத்திலே பெரிய பிரச்சனை. And Paul is saying, பவுல் சொல்றாரு, I know you have a problem. ஆமாப்பா உனக்கு பிரச்சனை இருக்கு. But in this situation, what you need to do? இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் தெரியுமா? Pray. ஜெபிக்கணும். Sir, போங்க சார். Already easy sir. Paul, it is easy to cry. ஆனா ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். How do you ask me to pray? It is so hard. It is very hard me to pray when even everything is fine. எப்ப நல்லா இருக்கும் பொழுதே ஜெபிக்கிறது கஷ்டமா இருக்குது. But now already I am in tears. ஏற்கனவே கண்ணீரோடு இருக்கிறேன். Already I am in pain. ஏற்கனவே வலியோடு இருக்கேன். And already I am in challenges. எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. Now if you ask me to pray, how can I pray? இப்போ வந்து ஜெபிங்கன்னு சொன்னா எப்படி நான் ஜெபிக்கிறது? And Paul is saying, hey come on, no, let me tell you, not only prayer. எப்பா நான் பவுல் சொல்றாரு, எப்பா ஜெபிக்க மட்டும் சொல்லல, வேற ஒரு காரியம் இருக்கு அப்படிங்கறாரு. I want you to thank you and pray. நான் உனக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க வேணும்னு சொல்றேன். Paul, நம்ம எப்போ thank பண்ணுவோம்? Paul, when we will give thanks? If God has given something, தேவன் ஏதாவது கொடுத்தாருன்னா we'll thank. நம்ம நன்றி சொல்லுவோம். யூசுவலாவே நாங்க அப்படிதான் சார். எப்பவுமே நம்ம அப்படிதானே. கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவோம். If God gives, we'll give thank. But now I haven't received anything from God. இப்பொழுது தேவனிடத்திலிருந்து எதுவும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. I am in trouble. நான் பிரச்சனையில இருக்கிறேன். It is greatest ever, or the best thing I can do is to pray. எனக்கு இருக்கக்கூடிய பிரதான விஷயமே நான் சிறந்த காரியம் செய்ய வேணும்னா அது ஜெபம்தான். But Paul is asking, don't just pray. Pray with supplications and pray with thanksgiving. வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணாமல் அந்த ஜெபத்தோடு விண்ணப்பத்தை மாத்திரம் செய்யாமல் அந்த விண்ணப்பத்துல ஸ்தோத்திர பலிகளோடு உன ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்கிறார். Why I should do that? ஏன் நான் அதை செய்ய வேண்டும்? Why Paul is asking me to, when I am in trouble, Paul is asking me to thank God. நான் இப்பேற்பட்ட சோதனையில் இருக்கும் பொழுது பவுல் ஏன் எனக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுகிறார்? Okay, Pushparaj, you are sickness today.
You are in sickness today. எப்ப சகோதரரே இன்னைக்கு நீ ஒரு பலவீனமா இருக்கிற, So you're about to lament. நீ புலம்ப ஆரம்பிக்கிற, You're about to cry. நீ அழுக ஆரம்பிக்கிற. It's very hard to pray. இந்த சூழ்நிலையில ஜெபிக்கிறது கடினமா இருக்கிறது. But I want you to think one thing. நான் ஒரு காரியம் யோசிக்க நான் சொல்லுகிறேன். By your strength you cannot pray. உன்னோட பலத்தினால ஜெபிக்க முடியாது. But by your ability it is very hard to plead God. உன்னுடைய பலத்தினால உன்னால தேவனிடத்தில் அண்டி சேர முடியாது. So let me give a technique. நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்கிறேன். Let me teach you some method which will drive you to pray. நான் ஒரு சில காரியங்களை உனக்கு நான் சொல்லுகிறேன். அந்த காரியங்கள் ஜெபிப்பதற்கு உண்டான ஒரு உந்துகோலாக இருக்கும். So today you have trouble, right? இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆமாவா? Yes, I do have trouble. ஆமா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர். Did you have that trouble yesterday? நேற்றைக்கு அதே பிரச்சனை இருந்துச்சா? No. இருந்துச்சா? What did you do to stop that? அந்த பிரச்சனையை நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? I didn't do anything. நான் எதுவும் செய்யல பிரதர். So tell me the answer for the problem that I have today. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான பதிலை, தீர்வை எனக்கு சொல்லுங்கள். But Paul says, ஆனா பவுல் சொல்லுகிறார், let it be. அது அப்படியே இருக்கட்டும் பா. Let it be. But my point is, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்ல வரேனா, did you have this pain yesterday? நேற்றுக்கு இதே வலியை அனுபவித்தாயா? Did you have this challenge yesterday? நேற்றுக்கும் இதே போராட்டத்தை அனுபவித்தாயா? Did you experience the challenge last year? கடந்த ஆண்டும் இதே சோதனையை நீ அனுபவித்தாயா? Did you get the last decade? கடந்த ஆண்டு முழுவதும் நீ இதே சோதனையை அனுபவித்தாயா? No. இல்ல. No. இல்ல. But now I do have. ஆனா இன்னைக்கு இருக்குதே. One day now you have. இப்போ இருக்குதே. But I want you to look at the past, to throw out your journey. You never had it. கடந்த ஆண்டு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்பேற்பட்ட சோதனை என் வாழ்க்கையில இல்லையே. Sir, what is the solution for today's problem? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? That's what I'm telling. அதத்தான் நான் சொல்றேன். Look back. திரும்பி பாரு. Don't look at the future. எதிர்காலத்தை பார்க்காதே. Look back. பின்னோக்கி வந்த வாழ்க்கையை பாரு. What made you to live thus far? இன்றைக்கு வரைக்கும் வாழுவதற்கு எது உனக்கு ஊன்றுகோலாய் இருந்தது? Who made you alive till today? இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு யார் அனுமதித்திருக்கிறார்? Why haven't you met any accident? உன் வாழ்க்கையில ஏன் எந்த ஒரு கோர விபத்தும் ஏற்படவில்லை? Why you didn't get impacted by plague? எந்த ஒரு நோயினாலும் ஏன் நீ பாதிக்கப்படலை? Why there was no earthquake in your place? உங்க இடத்துல ஏன் நிலநடுக்கம் வரல? Why there was no war in your place? உங்க இடத்துல ஏன் பார்த்தனா வார் இல்ல, யுத்தம் இல்ல? Do you have the control over it? அதுல எல்லாம் உங்களுக்கு பார்த்தனா அதிகாரம் இருக்கிறதா? No war. நோ யுத்தம் இல்லை. No plague. கொள்ளை நோய் இல்லை. No accidents. எந்த ஒரு விபத்தும் இல்லை. Not yet died. நீங்க மரிக்கவில்லை. You're alive. நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்கள். And you have home. உங்களுக்கு வீடு இருக்குது. You have clothing. உங்களுக்கு ஆடைகள் இருக்குது. You have shelter. உங்களுக்கு கூடாரம் இருக்குது. You have food. உங்களுக்கு உணவு இருக்குது. You have family. உங்களுக்கு குடும்பம் இருக்குது. And you have education. உங்களுக்கு படிப்பு இருக்குது. You have job. உங்களுக்கு வேலை இருக்குது. You didn't sleep on streets. நீங்க தெருவுல படுத்து தூங்கல. You're not looking for the next meal. உங்களுக்கு அடுத்த சாப்பாடு கிடைக்குமான்னு ஏங்கல. Who did all that? இதெல்லாம் யார் செய்தார்? Think all that. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். Did you get everything just because of your mere strength? உங்களோட பலத்தினால இது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? No. இல்ல. Then the one who has led you thus far, he will give you the confidence. Remember all that. Thank him. இந்நாள் வரைக்கும் என்னை வழிநடத்தின தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் எனக்கு அதிகாரப்பூர்வமான நிச்சய நம்பிக்கையை கொடுத்து என் எதிர்காலத்தை வழிநடத்த அவர் பலன் உள்ளவனாய் இருக்கிறார். So remember all that he has done. அவர் செய்த நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். That will encourage you, lead you to pray. அந்த காரியம் என்னை ஜெபிப்பதற்குண்டான ஒரு ஊந்துகோலையும் ஜெபிப்பதற்குண்டான ஒரு மனசையும் அது எனக்கு கொடுக்கும். So now maybe the sky above is fully dark. எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கை எனக்கு இருள் சூழ்ந்தது போல இருக்கலாம். But not just looking at the sky above your head. எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேகத்தை மாத்திரம் நான் பார்க்கவில்லை. Look at the entire sky. இந்த முழு வானத்தையும் பாருங்கள். So not just seeing the darkness of the cloud over my head, which doesn't mean that the entire world become dark. எனக்கு மேலே இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த மேகம் இருப்பதனால அதுதான் இருள் சூழ்ந்த மேகம் என்று நினைத்து உலகமே இருண்டு விட்டது என்று நீங்கள் நானும் நினைக்க கூடாது. Have the attitude of thanksgiving.
என்னுடைய இருதயத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். How did you get it? எப்படி பெற்றீங்க? When you think all that God has done thus far. தேவன் செய்த நன்மைகளை எந்நாள் வரைக்கும் செய்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது அந்த நன்றி ஆட்டோமேட்டிக்கா வரும். That's what we studied till last week. கடந்த வாரம் வரைக்கும் இதை குறித்து அந்த ஞானத்தை கொண்டு இருந்தோம். போன வாரம் படிச்சதா சொன்னீங்களா சார் அப்படிங்கிறீங்களா? So you have been talking about what we did last week. So just reminding you. உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த So விரும்புகிறோம். today I'm going to talk about one step ahead when it comes to Thanksgiving. இந்த நன்றியை குறித்து நம்ம இன்னும் ஒரு படி மேலாக நம்ம தியானிக்க இருக்கின்றோம். Okay. How many of you every day you are praying with Thanksgiving? எல்லாரும் நன்றியோடு எத்தனை நாள் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கின்றீங்க? How much time you will spend on your petitions and how much time you will spend on Thanksgiving? உங்களுடைய ஜெபத்துல எவ்வளவு நேரம் விண்ணப்பத்திற்காக நேரம் செலவிடுவீங்க, இல்ல எவ்வளவு நேரம் நன்றிக்காக நேரம் செலவிடுவீங்க? How much time? Which is dominating? எது அதிகமா ஆளுகை செய்கிறது? See, always we start, okay, thank you Jesus. நம்ம எப்பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுது நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அவ்வளவுதான். We'll stop there. எதுக்கு thank you? Why we give thank Jesus? For everything. எல்லாத்துக்காகவும். And I'm going to pray. அப்புறம் நம்ம ஜெபிக்க And ஆரம்பிக்கிறோம். you'll pray for at least 5 minutes. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகின்றோம். So the entire 5 minutes you are praying, ஒரு 5 நிமிடமாக ஜெபிக்கும் பொழுது everything about your problems. நம்ம பிரச்சனையை குறித்து நம்ம சொல்லுவோம். But the first line says, முதல் ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, thank God for everything. எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே ஆரம்பிப்போம். அதோட ஒரே வரியில சுருக்கி மொத்தமா சொல்லி இத முடிச்சிரணும். Right, we have a single word we say and we will close that chapter. Look at that everything. அந்த எல்லாவற்றையும் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. Lord, I could breathe today. ஆண்டவரே இன்னைக்கு நான் சுவாசிக்கின்றேன். Lord, I can go for my bio breaks today. இன்னைக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பயோ பிரேக்ஸ் என்னால எடுக்க முடிகிறது. And I have a meals today. எனக்கு இன்னைக்கு உணவு இருக்குது. I have clothing. எனக்கு ஆடைகள் இருக்கிறது. I have shelter. எனக்கு வீடு இருக்குது. I'm alive. நான் ஜீவனோட இருக்கிறேன். My children are alive. எனக்கு குழந்தைகள் ஜீவனோட இருக்காங்க. I have job. எனக்கு வேலை இருக்குது. And there is no problem in my job. என்னோட வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை. I have enough money to run the life. எனக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான பணம் இருக்கின்றது. I got saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். And I am in you. நான் உங்களுக்குள்ளாக இருக்கின்றேன். You are in me. நீங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர். You are the mindful of me. என்னுடைய சிந்தை முழுவதும் நீரார் இருக்கிறீர். And Lord, you are leading me. நீங்கள் என்னை வழிநடத்துகிறீர். You have given the word. நீங்க எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். You have given the church. நீங்க சபையை கொடுத்திருக்கிறீர். You have given the fellowship. எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். The people. எனக்கு ஜனத்தை கொடுத்திருக்கிறீர். And while I'm coming today, I didn't meet an accident. நான் வருவரையிலே எனக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை. Everything is smooth. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. Oh, let me Lord thank you all these things. ஆண்டவரே இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படி thank பண்றது பக்கத்துல சொல்லுவாங்க நேரா ஆயிட்டு கிளம்ப போலாம். When we give thanks, okay, it is time up, let's go fast. Because if you really want to thank God for all that he had done, you will not have enough time to pray. ஹல்லேலூயா. என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நான் நன்றி சொல்லுவேன் என்றால் எனக்கு நேரமே இல்லாம போய்விட்டோம். செய்ய வேண்டிய நன்மைகளை பார்க்குற அளவுக்கு அவர் செய்த நன்மைகளை நம்ம பார்க்கறதில்ல. What God is going to do good for me we are seeing, but we forgot to see what God has already done the great thing in my life. He has done numerous things. கர்த்தர் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். We don't have time to think about all these things. ஏராளமான காரியங்களை செய்ததை குறித்து நாம் நன்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. But we look at, okay, what you really need. நாம் எதை பார்க்கின்றோம் என்றால் எது எனக்கு தேவையா இருக்கிறதோ அதை பார்க்கின்றோம். That is what I'm asking you to look at your past. அதனால தான் கடந்த வாழ்க்கையை நீங்க பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். I'm going to now deal one particular incident in the gospel. இந்த சுவிசேஷத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை குறித்து தியானிக்க. So Luke chapter 17, we all know that incident. லூக்கா 17ஆம் அதிகாரத்தை குறித்து அதுல ஒரு சம்பவத்தை தியானிக்க இருக்கின்றோம். So I just read on a few verses. I want you to look at where do I give the emphasis and so on. நான் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அதுல சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கவனிக்க நம்ம முற்படுகிறோம். So I just read 11 onwards. 11ஆம் வசனத்திலிருந்து தியானிக்கின்றோம். லூக்கா 17:11. On the way to Jerusalem he was passing along between Samaria and Galilee. பின்
பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். So this is something like an outer region. இது ஏதோ பார்த்தோன்னா ஒரு வெளி ஏரியா. Maybe it's like a bypass. அது பார்த்தோன்னா அந்த ஹைவே ரோடு மாதிரி பைபாஸ். And he is going to Jerusalem. அவர் எருசலேமுக்கு பிரயாணிக்கிறார். And there was a city called Samaria. அதுல ஒரு சமாரியாங்கிற ஒரு ஊர் இருக்குது. No, the Samaritan people doesn't have the good relationship with the Jewish people. இந்த சமாரியா ஜனத்திற்கும் யூத ஜனத்திற்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஐக்கியம் இல்லை. In very simple concept, Samaritans hates Jewish people. சாதாரணமா சொல்லணும்னா இந்த சமாரியர்கள் யூதர்களை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And look at the Galilee. இந்த கலிலேயாவை நீங்க பாருங்க. Galilee is the place where Jesus had started his ministry. கலிலேயா என்ற ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு ஊர். So he is a popular one. அவர் இந்த கலிலேயால பிரபலமான ஒரு நபர். And Galilee is a place where they have enjoyed so much from God. தேவனிடத்திலிருந்து அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஊர் என்றால் அது கலிலேயா. In other side, Galilee is the place of rejection. இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த கலிலேயா என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கிறது. People will think that okay, can anything good come from Galilee? எல்லாரும் சொல்லுவாங்க கலிலேயால இருந்து ஒரு நல்லது வருமா? So look at two places. இந்த இரண்டு இடத்தையும் பாருங்கள். சமாரியா with a lot of enmity, வன்மை வெறுக்கத்தக்கதான ஒரு இருதயமுள்ள ஒரு நபர்கள். And Galilee, இந்த கலிலேயா, those who received so much, நல்ல நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள். I am just trying to build something, please listen. நான் இதிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்ல வருகிறேன், தயவு செய்து கவனியுங்கள். So Galilee is a kind of one group of people. கலிலேயா என்பது ஒரு கூட்ட மக்கள். They are all maybe not valued by people but valued by God. அவர்கள் எந்த ஜனத்தாலும் மதிக்கப்படாதவர்கள், ஆனா தேவனால் மதிக்கப்பட்டவர்கள். God lavished so much over Galilee. கர்த்தர் இந்த கலிலேயா மக்கள் மேல ஏராளமாய் பொழிந்திருக்கிறார். And look at there's a place of Jerusalem. இந்த இடத்துல எருசலேமை பார்க்க வேண்டும். All know this city of peace. City of peace. சமாதானத்தின் ஒரு ஊராக. And it's like a sanctuary. Temple. ஒரு ஆலயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராக. And now Jesus was on his way. இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஒரு வழி. Now it is like a bypass. இது ஒரு புறவழிச்சாலையாக இருக்கிறது. Samaria and Galilee. சமாரியாவும் கலிலேயாவும் ஒரு புறவழிச்சாலையாக இருக்கிறது. Look at this, the 12th verse. 12வது வசனத்தை பார்ப்போம். And as he entered a village, he was met by 10 lepers who stood at the distance. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று. So they were at distance. அவர் தூரத்திலே நின்றார்கள். So each and every word is very important, please listen carefully. ஒவ்வொரு வார்த்தையும் வேத புத்தகத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை, கவனியுங்கள். They are at distance. அவர் தூரத்திலே நின்றார்கள். Number 1, they are already away from the city. முதல் காரியம், அவர் ஏற்கனவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறவர்கள். They are not inside the city. அவர் ஊருக்கு நடுவுலே இல்லை. They are already out. அவர் ஊருக்கு புறம்பே உள்ளவர்கள். Now it is a bypass. அது ஒரு புறவழிச்சாலை. Jesus was on his way. இயேசு அந்த வழியாக வருகிறார். Even they were not in the bypass. அவர் அந்த புறவழிச்சாலையில கூட அவர்கள் இல்லை. Even away from that. அந்த புறவழிச்சாலையை விட்டு தூரமாய் நிற்கிறார்கள். And maybe a distance of shouting. ஏதோ கர்த்தர் அளவுக்கு தூரத்தில் அவர் இருக்கிறார்கள். So now look at the next verse. 13ஆம் வசனத்தை பாருங்கள். Lifted up their voice saying, Jesus, Master, have mercy on us. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். And when he saw them and he said to them, அவர்களை அவர் பார்த்து, go and show yourself to the priest, and as they went they were cleansed. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். So when they were on their way, அவர் போகும் பொழுதே, it is not, there are times Jesus touched the leper and healed them. அந்த நொடி பொழுதே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. No, there are sometimes he touched and he made saw their healing. மன்னிக்கவும், சில இடத்துல குஷ்டரோகியை தொட்டு அந்த இடத்துல சுகம் பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. But there is some distance. ஆனா இங்க ரொம்ப தூரத்துல நிற்கிறாங்க. Master, ஐயரே, have mercy on me. எங்கள் மீது இறங்கும். Jesus அப்படி சொல்லி இருக்க மாட்டார்ல. Jesus he would have not said like that. Jesus would have said this. இயேசு இப்படி சொல்லி இருப்பார். Go, போங்கள், show yourself to the priest. ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். Sorry, கேட்கல. go, போங்கள். எங்க? வேர்? priest எங்க இருப்பாரு? ஆசாரியர்கள் எங்க இருப்பாங்க? சர்ச்சுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள. சார் நான் பைபாஸ் விட்டு வெளியே இருக்கிறேன். நான் ஐ அம் அவுட்சைட் தி ஹைவே. So I'm so away. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். Don't you understand?
understand the policy? எப்பா இந்த ஒரு கோட்பாட்டு உங்களுக்கு தெரியலையா? If I am a leper, நான் ஒரு குஷ்டரோகியா இருந்தனா I cannot even get into the city. நான் ஊருக்கு உள்ளேயே நுழைய முடியாது. I cannot even go to my home. நான் என் வீட்டுக்கு கூட போக முடியாது. But now Jesus, you are telling me, ஆனா இயேசு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, go to city நீங்க ஊருக்கு போ, and go to the temple, ஆலயத்துக்கு போ, and go to the priest, ஆசாரியருக்கு முன்பதாக போய் and make sure that you are cleansed. அவருக்கு முன்பதாக போய் நான் சுத்தமாயிட்டேன்னு காண்பி. Jesus ஒண்ணும் புரியல. இயேசு Jesus we couldn't understand. What are you saying? What are you saying? என்ன சொல்றீங்க? But look at this. இத பாருங்க. Then one of them, when he saw that he was healed, turned back, praising God with a loud voice. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். We are going to study this 9+1. நம்ம இந்த 9+1 குறித்து தியானிக்க போகின்றோம். Look at the 9 அந்த 9 பாருங்க, and look at the 1. அந்த 1 பாருங்க. It is there are some spiritual meanings in it. அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கின்றது. I'm going to explain each and everything. Please listen. அதை குறித்து நான் சொல்ல முற்படுகிறேன், நீங்க அதை கொஞ்சம் கவனிங்க. The 9 and the 1. இந்த 9 அந்த 1. Here when it comes to cleansing, Bible didn't talk about the 9 have got cleansed where 1 has got cleansed. இந்த சுத்தமானதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இந்த 9 நபர்கள் சுத்தமானார் என்று வேதம் சொல்லவில்லை, அந்த ஒரு நபர் சுத்தமானார் என்று சொல்லுகிறது. 9 நபர்கள் சுத்தமானதை குறித்து இங்க எழுதாத வேதம் அந்த ஒருத்த சுத்தமானதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And the Bible has not recorded about that 9 has got cleansed, but Bible has recorded about the 1 has got cleansed. He saw that he is cleansed. அவன் பார்க்கறான் நான் சுத்தமாயிட்டேன்னு. And look at, he was in the distance. அவர் தூரத்துல தான் இருக்கிறான். My understanding is, என்னுடைய புரிதல் என்னவென்றால், Jesus said, go and show yourself to the priest, and he walked away. இயேசு வந்து சொல்லும் பொழுது போ ஆசாரியர்ட்ட போய் காட்டுங்க அப்படினு சொல்லுங்க, அப்படியே நடந்து போயிருப்பான். Maybe all of them would have on their way. எல்லாரும் அவரோட வழியில போயிருப்பாங்க. Now let's not put the focus on the 9 people, but let's look at let's put our focus on that one man. நம்ம அந்த 9 பேர் மேல நம்மளுடைய நோக்கம் இல்லாதபடி அந்த ஒருவர் மேல நம்மளுடைய கண்கள் பாய வேண்டும். The camera is focusing all the 10. அந்த கேமரா வந்து அந்த 10 ஃபோக்கஸ் பண்ணுது. All 10 on their way towards maybe the priest. அந்த 10 பேர்களும் ஆசாரியர்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார்கள். And the camera is zooming towards just one person. அந்த ஒரு நபருக்கு முன்பதாக கேமராவை நம்ம ஜூம் பண்றோம். You would have looked at. ஆமா பார்த்திருப்பலாம். His fingers are just grown up. அவருடைய விரல்கள்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்குது. And his flesh has been changed. அவனுடைய சரீரத்தில் இருக்கிற சதைகள் எல்லாம் மாறப்பட்டது. Let's not talk about the 9. அந்த 9 குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம். But this guy, ஆனா இந்த ஒரு நபர், he's seeing the difference. அவன் அந்த மாறுதலை பார்க்கின்றான். No, this is the time you need to run to the priest. இந்த நேரத்தில் அவன் ஆசாரியருக்கு முன்பதாக ஓட வேண்டும். Come on priest, look at, I'm cleansed. ஆசாரியரே என்ன பாரு, நான் சுத்தமாயிட்டேன். Oh, hereafter I'll have the privileges of every human being inside the town. இன்று முதல் எனக்கு எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் என் வாழ்க்கையில இனிமேல் இருக்க போகின்றது. I got the blessings. எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. This is what I'm longing for. இதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன். Come on, let me go and enjoy. வாங்க நான் ஆடி பாடி மகிழுவேன். Let me go my home. நான் வீட்டுக்கு செல்லுவேன். Let me embrace my wife. என்னோட மனைவியை அரவணைப்பேன். Let me embrace my children. என்னோட பிள்ளைகளை நான் அரவணைக்கிறேன். I'll sit together. நான் ஒன்றாக அவர்களோட நான் உட்காருவேன். I'll dine together. நான் அவரோட உட்கார்ந்து சாப்பிடுவேன். Oh time, come on priest, tell me quickly, I have to go. அப்பா ஆசாரியரே எனக்கு வேகமாக என்னை பார்த்து நீ அனுப்புங்க. Now during the Lent days, இந்த ஒரு லெந்த் காலத்துல, not we people, but generally எப்படி சொல்றது, okay, we'll have a fasting. இந்த லெந்த் காலத்துல நம்ம இல்ல பொதுவா எல்லாரும் அந்த உபவாசம் இருப்பார்கள். சோகத்தினால வருத்தத்தினால. Some people now raise the beard as well. சில பேர் தாடி நல்லா வளர்த்துக்குவாங்க. ஐயோ இயேசு சாவ போறாரு. ஆமா இயேசு God is going to die. கொஞ்சம் சோகமா இருக்கணும்ல. Let us be so sad. And the 40 days they'll not eat non-vegetarian. For 40 days some people will not eat non-vegetarian. That is why we are taking you to the pure non-vegetarian hotel very often. அதனால அடிக்கடி உங்களை சுத்தமான அசைவ உணவுக்கு நம்ம எடுத்து செல்கிறோம். So 40 days they'll not eat. 40 நாள் அவங்க சாப்பிட மாட்டார்கள். They'll wait for that one day. இந்த ஒரு நாளுக்காக காத்திருப்பாங்க பாருங்க. Which day?
எந்த நாள்? ஈஸ்டர். அப்பாடா, குட் ஃப்ரைடே வந்துருச்சு. புனித வெள்ளி வந்துருச்சு. வெளியில குருசினில் தொங்கிட. பட் அவுட் சைடு God has crushed in the cross. இன்சைட் ஆனா உள்ள 2 more days. 2 நாள் தான் waiting for the biryani. புசிக்கிறதுக்கு. And I mean the new Easter service. அந்த Easter service. No, preacher will say, போதகர் சொல்லுவார், Jesus has risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். I want to rise up now. நான் இப்ப எந்திரிக்க வேண்டும். சார் சீக்கிரம் முடிங்க சார். Soon close it out. I need to go. நான் போகணும். To have the feast. நான் உணவு உபசரிக்க. Because the 40 days. ஆனா அந்த 40 நாளுக்காக I didn't eat. நான் சாப்பிடல. In this case we know when those days are going to over. நமக்கு இந்த சூழ்நிலையில அந்த நாட்கள் எப்ப முடியும் என்று நமக்கு நன்றாக அறியும். But for this one guy, this one person, ஆனா இந்த ஒரு நபருக்கு he never know. அவனுக்கு தெரியாது. He never knew that he is going to be healed. அவனோட வாழ்க்கையில அவன் நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது நான் சுத்தமாவேன் என்று. He would have defined that this is my destiny. அவன் நினைச்சிருக்கலாம் இதுதான் என் வாழ்க்கையினுடைய முடிவு என்று. Who would have touched him? அவனை யார தொட்டிருப்பாங்க? Maybe another leper would have touched him. இன்னொரு குஷ்டரோகி உள்ளவன் அவனை தொட்டிருக்கலாம். Maybe the day when he came, if some other leper touched him, he felt disgusting. வேற யாராவது ஒரு குஷ்டரோகம் உள்ளவனை தொட்டிருந்தா அவனுக்கு ஒரு அருவருப்பா இருந்திருக்கலாம். But now living and dwelling, staying, eating, sleeping together with all the lepers. ஆனா இப்பொழுது அவனோட வாழ்க்கையும் உணவும் உபசரிப்பும் எல்லாமே அந்த குஷ்டரோக மக்களோடு தான். If you are eating with lepers. நீ சாப்பிடுறீனா குஷ்டரோக மக்களோட தான். Just imagine the hands, the fingers. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருடா அவருடைய விரல்களும் எப்படி இருக்கும் என்று. No, oozing the blood. அதுல இருந்து ரத்தம் வெளியே வந்துட்டே இருக்கும். Decaying. அழிந்து கொண்டு இருக்கிறது. Smell. நாற்றம் அடிக்கிறது. Contaminated. கெட்டு போச்சு. And they started eating. அந்த கைகளோடே அவங்க சாப்பிட வேண்டும். And if somebody just scratching his back. சில பேர் அவருக்கு முதுகுல வந்து பார்த்தா சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கணும். Oh no, the same feel. அதே ஒரு உணர்வு தான். No, I don't know how many years you would have spent his life on that stage. நமக்கு தெரியல இந்த ஒரு நிலைமையில அவன் எவ்வளவு ஆண்டுகள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். Sometimes we are also feeling, we are also praying, Lord, so much time I'm going through this struggle. பல நேரத்தில் நம்மளும் ஜெபிக்கிறோம், நிறைய நாள் இந்த சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். But here we never know how long they would have suffered. ஆனா இந்த இடத்துல அவங்க எவ்வளவு நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. So the one who came, the one who just moving by, the ஒரு நபர் அவர் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது he saw that, அவர் பார்த்தாரு, and now wow, I can eat. என்னால சாப்பிட முடியும். I can go to home. நான் வீட்டுக்கு போக முடியும். I can have a new dress. நான் புது ஆடை போட முடியும். I can go to the temple. நான் ஆலயத்திற்கு போக முடியும். I will cherish this moment. I want to enjoy. நான் மகிழ வேண்டும் இந்த Let me run to my home. நான் வீட்டுக்கு உற்சாகமா போக முடியும். The camera stopped. ஆனா அந்த இடத்துல அவன் நின்றான். The camera is moving towards the 9 people. அந்த கேமரா அப்ப அந்த 9 பேர் முன்னாடி திரும்புகிறது. They were also healed. அவங்களும் சுத்தமானாங்க. They are also enjoying. அவங்களும் அவங்க ஆரி படிக்கிறாங்க. They are also looking each other. ஒவ்வொருத்தரும் அவளை பார்க்கறாங்க. Come on, show me your foot. உங்க காலை பாட்டு. that is also healed. உன்னோட கால் சுத்தமாயிருச்சு. Super. Where are you going? எங்க போற? Party. Don't go for party first. Don't go. பார்ட்டிக்கு முதல்ல போவாத. Go to the temple first. ஆலயத்துக்கு போ. Just do all the purification. எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணு. Let's run. நம்ம ஓடலாம். Night will have party. 9 பேர் பார்ட்டி பண்ணுவாங்க. Enjoy the blessings. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கறாங்க. Let's run. நம்ம ஓடலாம் வா. And the camera is just in a long zoom. They are running and they couldn't see. அந்த கேமரா அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அது 9 பேர் ஓடுறாங்க. அப்புறம் கேமரால தெரிய மாட்டேங்குது. Then they change the camera towards this one person. அந்த கேமரா அப்படியே திருப்பி இந்த ஒரு நபர் இடத்துல வருகிறது. Everybody was running. எல்லாரும் ஓடினார்கள். But the one person, அந்த ஒரு நபர், same leper, அந்த அதே குஷ்டரோகி, same pain, அதே வலி, same lost, அதே இழப்பு, no same disgusted feeling, அந்த அருவருக்கு தக்கதான உணர்வு. got delivered. அவன் விடுவிக்கப்பட்டான். He deserved to enjoy all that they were running for. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அனுபவிக்கத்தக்கதான உணர்வு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He stopped. ஆனா அவன் நின்றான். He stopped. நின்றான்.
I have got the blessings. எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. Am I going to enjoy the givings or am I going to give thanks to the giver? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து நான் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்க போகிறேனா இல்லை கொடுக்கப்பட்ட நபரிடத்துல சென்று நன்றி சொல்ல பிரயாசம். Luke was writing about all the 10 members. லூக்கா இந்த 10 பேரை குறித்து எழுதும் பொழுது, and when he comes to the 15th chapter, இந்த 15th verse or 15th வசனத்திற்கு வரும் பொழுது, he just take away the camera over them. அந்த 9 பேரிடத்துல இந்த கேமராவை எடுத்து, the story starts with 10. இந்த கதை ஆரம்பிக்கும் பொழுது 10 பேர்ல ஆரம்பிக்கிறது. The story ends with 1. ஆனா அந்த கதை முடியும் பொழுது ஒரு நபரோட முடிகிறது. Zoom out. அப்படியே வெளியே இழுக்குறாங்க. Focus on one person. ஒரு நபர் இடத்துல. Having this mindset, read 15th verse. இந்த மனப்பான்மையோடு இந்த 15வது வசனத்தை வாசியுங்கள். One of them, when he saw that he was healed, he turned back. He praising God with a loud voice. You need to understand lines between the verses. He was running towards Jesus. எப்படி ஓடி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? Just go ahead. Okay. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்க இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலத்தை நீங்க பார்க்க வேண்டும். How he would have been run. So scholar says, read between lines. வேத வல்லுநர் சொல்றாங்க, இந்த வரிகளுக்கு நடுவே நீங்க வாசியுங்கள். Read between lines. இந்த வரிகளுக்கு நடுவே நீங்க யோசித்து பாருங்க. So Luke has written, லூக்கா எழுதும் பொழுது, he saw he is healed. அவர் சொல்லுகிறார் சுத்தமாயிட்டாங்கறது பார்க்கறான். Turned back. அவன் திரும்பி பார்த்து, and he is just praising God with a loud voice. திரும்பி பார்த்து உரத்த சத்தத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். Why loud voice? ஏன் உரத்த சத்தம்? Jesus, இயேசுவே, have mercy on me. என் மேலே இறங்கு. I said they shouted. வசனம் சொல்லுது அவர்கள் உரத்த சத்தமாய், the same intensity, அதே உணர்வோடு, the same enthu, அதே ஆர்ப்பரிப்போடு, the same passion, அதே பேஷனோடு, the same longing, அதே எதிர்பார்ப்போடு, same desperation, அதே ஒரு டெஸ்பரேஷனோடு they called Jesus. அவர் இயேசுவை shouting உரத்த சத்தமாய், with a loud voice, உரத்த சத்தமாய், oh Rabbi, Rabbi, போதகரே, Rabbi, போதகரே. and he would have run, he fell down on his feet. இயேசுக்கு முன்பதாக தாழ பணிந்து விழுந்தான். This is not the scene something like he is running to it and just Jesus, no, this is something like just running and just fell on his feet. ஏதோ சும்மா ஜாகிங் போற மாதிரி ஓடி வந்து கீழ வந்து thank you னு சொல்லல, அடிச்சு பிடிச்சு தெரிச்சு ஓடி வந்து பாதத்துல விழுந்தான். Nice translation. அடிச்சு பிடிச்சு தெரிச்சு ஓடிதோ. Fantastic. He is just running and just to fall flat. அப்படியே வேகமா ஓடி வந்து தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்தான். My visualization is like this. என்னுடைய அந்த விசுவலைசேஷனை பாருங்க. The camera from the long zoom to the zoom towards the man. அந்த லாங் ஜூம்ல இருந்து அவனுக்கு முன்பதாக வந்து ஜூம் பண்ணி கேமரா வைத்தா, hit the ground. அவன் கிரவுண்ட் பக்கம் வைத்து, the sand is just coming out. அந்த கீழ இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே தூவி, it's full of dust. எல்லாம் குப்பையாயி, his face is all is dust and everything. அவனோட முகத்துல இருந்து கீழ வரைக்கும் எல்லாம் மண்ணா இருக்கு. he came and fall down before Jesus. அவன் கீழ ஓடி வந்து தாழ விழுந்தான். just imagine. அதை யோசிச்சு பாருங்க. imagination. ஒரு கற்பனை. சட்டல அழுக்காயிட்டுப்பா. இயேசு சட்டையில அழுக்காயிருச்சுப்பா. your shirt became dirty. உன்னுடைய ஆடை அழுக்காய் விட்டது. பரவாயில்லை Jesus. it's okay Jesus. but look at my hand Jesus. என் கரத்தை பாருங்க ஆண்டவரே. நான் முழுசா அழுக்கா இருந்தேன் Jesus. நான் முழுசா I was full of dirty. டஸ்டா இருக்குப்பா. மண்ணு ஆயிடுச்சு. எப்பா கொஞ்சம் மண்ணாயிருச்சு. கொஞ்சம் Jesus, I was like a dust. ஆண்டவரே நான் மண்ணை போல இருந்தேன். everybody they have treated me like dust and nothing. எல்லாரும் என்னை ஒண்ணுமில்லாத உதவாக்கரை போல. but I became a man. ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஜீவனுள்ள மனிதன். நான் சுத்தமானேன். you know what you have done to me? நீங்க எனக்கு என்ன செய்தீங்க தெரியுமா? I never thought about it. நான் இத குறித்து யோசிக்கவே இல்ல. I never imagined that. நான் சிந்திச்சதே இல்ல. oh even in my distant imagination I cannot fathom it. என் தூரத்துல கூட இப்பேற்பட்ட ஒரு கற்பனையில எட்டவே இல்ல. I don't know what's happening to me. எனக்கு தெரியல என்ன நடந்தது என்று. this is what he could have told. இததான் அவருக்கு சொல்லி இருக்கணும். and Bible says, வேதம் சொல்லுகிறது, and he fell on his face at Jesus feet. அவருடைய பாத அருகே முகங்குப்புற விழுந்து,
face is on his feet maybe, அவனுடைய முகம் இயேசுவின் பாதத்துக்கு மேல இருக்கலாம். giving him thanks. அவர்கள் ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறார். Oh, do you think that he will say, oh, thank you Jesus? நீங்க நினைச்சிருப்பீங்களா, ஜீசஸ் நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? Thank you Jesus அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான். நன்றி ஆண்டவரே. He would have not said like that. He would have cried. அழுதுருப்பான். He would have sobbed. மூச்சு எங்க எழுதிருப்பான். எங்க எழுந்திருக்கலாம். He would have, no, he is not able to control. அவனால அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. He understood the value on what he has got from God. இயேசுவினிடத்திலிருந்து பெற்றதை குறித்ததை அவன் மதித்ததை அவன் உணர்ந்து கொண்டான். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, he was a Samaritan. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு சமாரியன் என்று. Samaritan. அவன் ஒரு சமாரியன். Not a Galilean. அவர் ஒரு கலிலியன் கிடையாது. Not a Jew. அவர் யூதன் கிடையாது. A Samaritan. ஒரு சமாரியன். Church, சபையே, many times பல நேரம் we enjoy all the blessings that lavished upon us and take it granted. பல நேரங்களில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம take it for granted எடுத்துக்கிறோம். But sometimes பல நேரங்களில் there are people, they come to church just to resolve their problems. சில நேரத்தில் சில ஜனங்கள் சபைக்கு வருகிறது அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக. If God has graciously healed them, தேவன் கிருபையாய் சுகத்தை கொடுத்து விட்டார் if God என்றால், graciously delivered them, தேவன் கிருபையாய் விடுதலையாக்கி விட்டால், they simply poured out their life for Jesus Christ. ஆனா அவருடைய ஜீவனையே தேவனுக்கு என்று ஊற்றுகிறார்கள். But you know what kind of people we are? ஆனா நம்மளோட ஜனத்தை பார்க்கும் பொழுது, okay, God healed, I understand, God is a healer. நாம எப்படி சொல்லுகிறோம்னா, தேவன் சுகப்படுத்திட்டார் அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, அவர் சுகம் கொடுக்கிற தேவன் தானே அப்படின்னு சொல்றோம். We have heard so many testimonies. I know. பல சாட்சிகளை கேட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன சாதாரணமா? You know, God has given me job. ஆமா, எனக்கு தேவன் வேலையை கொடுத்தாரு. God has, God again, got married with a good wife. எனக்கு ஒரு நல்ல மனைவியோட கணவனோடு கல்யாணம் பண்ணி வச்சாரு. And given children. நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு. And our church. எனக்கு நல்ல சபை இருக்கு. This is what we react. இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம். This is what the attitude of Galileans, those who have enjoyed so much from God. இப்பேற்பட்ட ஒரு உணர்வு தான் அந்த கலிலியா மக்களுக்கு அன்னைக்கு இருந்தது. So much. நிறைய enjoyed so much. நிறைய அனுபவிச்சாங்க. Everything is granted. எல்லாமே கிராண்டடா எடுத்துட்டாங்க. That's why if you just imagine, if God has taken back, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொடுத்ததை அப்படியே தூக்கிட்டாருன்னா, that's it. அவ்வளவுதான் முடிஞ்சு. Then you'll realize. அப்ப நீங்க ஒரு நிதானத்துக்கு வருவீங்க. Now let's go back to Luke. நம்ம இந்த லூக்குக்கு வருவோம். Assume that. யோசிச்சு பார்க்கலாம். Luke. What about the 9 people? இப்ப அந்த 9 பேர் என்னன்னாங்க? Let's take the camera. அந்த கேமராவை எடுத்து now going to the city. நம்ம அந்த ஊருக்குள்ள போய் பார்க்கலாம். ஒருத்தன் கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஒரு ஆட்ட மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஆட்ட மேடையில் ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். ஒருத்தன் முனியாண்டி விலாசில் பிரியாணி வெட்டிட்டு இருப்பான். ஆக one person would have eaten food in the முனியாண்டி விலா. இன்னொரு ஃபேமிலி மேன் அதை வீட்டில் கொண்டாடிட்டு இருப்பான். Some if other person, if he is a family man, he would have been enjoying the family. And the camera is just zooming out and just like, okay, everybody was cherishing. அந்த கேமரா அப்படியே ஜூம் பண்ணி வெளியே வந்தா ஒவ்வொரு அந்த 9 பேர்ல ஒவ்வொரு நபரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கலாம். Cherishing the blessings. ஆசீர்வாதத்தை குறித்து சந்தோஷம் அடைகிறது. But forget the one who has blessed. ஆனா அதை கொடுத்த தேவனை மறக்கிறதுங்கிறது ரொம்ப தவறு. Look at the heart of the one who has blessed. Look at the heart of the one who has blessed them. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஒரு நபரினுடைய இருதயத்தை பாருங்கள். ஆசீர்வதிச்ச அந்த ஒருத்தரோட இருதயத்தை பார்க்கலாமே. Look at this verse. இந்த வசனத்தை பார்ப்போம். 17th verse. 17ஆம் வசனம். Then Jesus answered, were not 10 cleansed? Where are the 9? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? Was no one found to return and give praise to God except this foreigner? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொன்னார். And very important verse is the 19th verse. இதுல முக்கியமான வசனம் 19. Just have focus on it, I'll connect later. இத குறித்து நம்ம கவனத்தை செலுத்துவோம், நம்ம அப்பொழுது நம்ம பின்னாடி பார்க்கலாம். And he said to them, அவர் அவரை பார்த்து, rise, நீ எழுந்து, get up, எழுந்து வாப்பா, go, போ, your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. What does it mean? இதுக்கு அர்த்தம் என்ன? Sir, I am already well. எப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன். I am already healed. நான் ஏற்கனவே சுத்தமாகிட்டேன். I saw that I am healed. நான் சுத்தமாயிட்டேங்கிறத நான் பார்த்துட்டேன். I saw that my leprosy is gone. என்னோட குஷ்டரோகம் போனதை நான் பார்த்தேன். That is why I was running and just fall on your
your feet. அதனால தான் நான் வேகமா ஓடி வந்து கால்ல Now விழுந்தேன். what do you mean by faith? ஆனா இப்பொழுது விசுவாசத்தை குறித்து சொல்றீங்களே, என்னது அது? What do you mean by you made well? இப்போ என்ன ரட்சித்தீங்கன்னு சொல்லுகிறதே, அப்பனா என்ன? Jesus, what are you talking about? இயேசுவே என்ன சொல்றீங்க? So they got healed. அவங்க சுத்தமானாங்க, I got healed. நான் சுத்தமானேன். They didn't give the thanksgiving. அவங்க நன்றி சொல்லல, But I came here to thanksgiving. ஆனா இங்க நான் நன்றி சொல்ல வந்தேன். But it seems like a second blessing. ஆனா இத பார்க்கும் பொழுது இரண்டாவது ஆசீர்வாதம். So it seems like they missed something. இதுல அவங்க மிஸ் பண்ணதா, ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க. And you are giving me something extra. What does it mean? எனக்கு நீங்க ஏதோ எக்ஸ்ட்ராவா கொடுக்கறீங்களே, என்னது அது? I am already made well. நான் ஏற்கனவே சுத்தமாயிட்டனே. But now ஆனா இப்போ you are telling me something again. இன்னும் எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறீங்களே. What do you mean by that? அப்படினா என்னது? Let's wait. Let's wait. காத்திருப்போம். I'll just give one story so that you will understand the seriousness of this. நான் ஒரு கதையை சொல்லுகிறேன், அப்பொழுது இதனோட உண்மை தன்மையை நீங்க See, every time when we have problems, ஒவ்வொரு முறை நம்ம பிரச்சனை இருக்கும் பொழுது, no, it is very hard for thanksgiving. நம்ம பிரச்சனை இருக்கும் பொழுது நன்றி சொல்லுகிறது ரொம்ப கடினம். For example, உதாரணத்துக்கு, let me put myself, in this part. இந்த இடத்துல என்னையே நான் வைக்கின்றேன். Okay, now the day my dad has expired, என்னுடைய தகப்பனார் இறந்த அந்த நாள், in 20 minutes everything is gone. இந்த 20 நிமிடத்துல எல்லாமே போய்விட்டது. Never expected, நான் எதிர்பார்க்கவில்லை, never prepared, நான் அதை ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, never even thought about it, நான் அதை குறித்து நான் யோசிக்க கூட இல்லை, never even imagine. நான் சிந்தித்தது கூட இல்லை. Done, முடிந்தது. I don't have anything. என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. I don't know what to do. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியல. Went to the hospital. நான் ஹாஸ்பிடலுக்கு போகும் பொழுது Within 5 minutes, 5 நிமிடத்திலேயே they said, அவங்க சொன்னாங்க, no need to call for any ambulance. எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட வேண்டாம். What to do? என்ன செய்யணும்? Do you think that in that situation can anyone give thanks? அந்த சூழ்நிலையில யாராவது நன்றி சொல்ல முடியுமா? Would you thank? நீங்க சொல்ல முடியுமா? Would you thank God? நீங்க தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? Just one death in front of my eyes. என் கண்ணுக்கு முன்பதாக ஒரு மரணம். And that's my dad. அது என்னோட தகப்பனார். No, do you think that I can just oh thank you Jesus for his life? அந்த நேரத்துல ஓ தேவனே உமக்கு நன்றி இந்த வாழ்க்கைக்கு சொல்ல முடியுமா? Thank God has given me the grace. Even in that situation I said God is good. அந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லேன், கர்த்தர் நல்லவர் என்று. Still even I am telling now, ஈவன் இப்பொழுது கூட சொல்கிறேன், the death and the loss and the lost will not change the nature of my God. மரணமும் அந்த மரணத்தின் முடிவும் என்னுடைய சுபாவத்தையும் தேவனுடைய சுபாவத்தையும் மாற்ற முடியாது. Not my சுபாவம், தேவனுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. God's nature will not be changed. சார், எனக்கு நல்லது நடந்ததுனால அவர் நல்லவரும் இல்லை, எனக்கு கெட்டது நடந்ததுனால அவர் கெட்டவரும் கிடையாது சார், அவர் எப்போதுமே நல்லவர். Hallelujah. Since some bad things are happening in my life, which doesn't mean that God is not good. Since some good things are happening in my life, which doesn't mean that because of that God is good. But my God is always good. என்னுடைய தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். If you think that this testimony is so valuable, நீங்க யோசிக்கிறீங்களா இந்த சாட்சி ரொம்ப அர்த்தமுள்ளது என்று? let me tell you, the people, those who are lived, who believed this word. நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை வாஞ்சித்து விசுவாசித்து வாழ்ந்த சில நபர்களை குறித்து. There was a civil war for 30 years. ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு சிவில் வார் இருந்தது. In German. ஜெர்மன் பட்டணத்துல 1618 to 1648. 1618 இலிருந்து 1648 ஆண்டுகளில் there was a German pastor, his name is Martin Rinkart. மார்ட்டின் ரிங்கார்ட் என்கின்ற ஜெர்மன் போதகர் ஒருவர் இருந்தார். He was the pastor in Eilenburg. எலின்பர்க் என்கின்ற ஊரிலே அவர் போதகராக இருந்தார். Eilenburg is fully walls, covered, surrounded by walls, protected walls. இந்த எலின்பர்க் என்கின்ற ஊரானது மதில்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஊராக இருக்கிறது. So when this war is on,
the war is on, இந்த யுத்தம் நடக்கும் பொழுது all the people from outside, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும், oh, there is a city, there is a place which is fortressed. ஓ அந்த இடத்துல மதில் சுவர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருக்கின்றது. So people will be coming here, ஜனங்கள் எல்லாம் அங்க வருவார்கள். and it's become overcrowded. அந்த இடம் முழுவதுமாக ஜனக்கூட்டம் அதிகமாயிற்று. In 1637 there was a plague. 1637ல ஒரு கொள்ளை நோய் வந்தது. So if it is a plague, ஒரு கொள்ளை நோய் என்றால் you have to move away. நீ அந்த இடத்தை விட்டு போகணும். You cannot go out of this wall, நீ இந்த மதில் சுவரை தாண்டி போக முடியாது. because there is a war. ஏன்னா அங்க யுத்தம் நடந்து You கொண்டிருக்கிறது. are escaping from the war and coming into the fortified city. அந்த யுத்தத்திலிருந்து இருந்து தான் எஸ்கேப் ஆகி இந்த ஊருக்கு வந்த. But here inside there is a plague. ஆனா இந்த ஊருக்குள்ளார அவனுக்கு ஏற்கனவே கொள்ளை நோய் இருக்குது. Thousands of people are dying. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். Rinked, he has to conduct the funeral services. ரிங்கட் போதக ரிங்கட் மரண அடக்க ஆராதனை செய்ய வேண்டும். So every day, ஒவ்வொரு நாளும் approximately 50 funeral services he had conducted. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 50 அடக்க ஆராதனையாவது அவர் செய்ய நேரிட்டது. I couldn't even believe it. என்னால அதை நம்ப கூட முடியலங்க. ஒரு நாள் 50 அடக்க ஆராதனை யோசிச்சு பாருங்க. 50 funeral services. Just think for one day if it is a 50 funeral service, how it would be, including his wife. தன் மனைவியும் அதில் சேர்த்துக்கொண்டு. Out of the 50, one day one member was his wife. அந்த 50ல ஒரு ஆள் அவங்க மனைவியும் கூட. He didn't leave the job. அவர் அந்த வேலையை விடவில்லை. He didn't get frustrated. அவர் அதை வருத்தப்படவில்லை. He didn't leave it. அதை விட்டுட்டு போல. You know what? Believe me, 4,480 funerals he had conducted. 4480 அடக்க ஆராதனை அவரால் செய்யப்பட்டது. War, யுத்தம், and plague, கொள்ளை நோய், and obviously, inflation or poverty. அதுல ஒரு நமக்கு பாவர்ட்டி நமக்கு இருந்தது. And overwhelming pressure. ரொம்ப ஒரு pressurized situation. Constant risk. விபரீதம் ஜாஸ்தி. எப்ப வேணாலும் என்ன ஆபத்துகள் வரலாம். It was a constant risk. Anytime anything can happen. One side war, ஒரு பக்கம் யுத்தம், one side epidemic, ஒரு பக்கம் கொள்ளை நோய், one side poverty, ஒரு பக்கம் பாவர்ட்டி, one side famine, ஒரு பக்கம் வறுமை, பஞ்சம். and he is in the midst of it doing the ministry. இதுக்கு மத்தியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். But he was never lamented. அவர் ஒரு நாளும் புலம்பவில்லை. He was never lamented for mercy in his prayer, but still he was giving thanksgiving to God. ஒரு நாளும் இரக்கத்திற்காக அவர் புலம்பவில்லை. எப்பொழுதும் தேவனுக்கு என்று நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். So look at the poem he has written during that day. அந்த சூழ்நிலையில் அவர் எழுதப்பட்ட ஒரு கவிதையை பார்க்கின்றோம். So now this is the hymn, maybe we'll be singing in the coming weeks, but what he has written is, okay pastor, what good thing that you have to thank God now. பாஸ்டர் போதரை பார்த்து கேட்கும் பொழுது தேவனுக்கு என்று நன்றி சொல்லணும்னா என்ன நன்றி சொல்லுவீங்க? மார்ட்டினே, your wife is dead. உங்க மனைவி மரித்து விட்டாள். மார்ட்டின் அவர்களே, you are conducting 50 funerals per day. ஒவ்வொரு நாளும் 50 அடக்க ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். If you go out, நீங்க வெளியே போனீங்கன்னா you may die because of the war. யுத்தத்தில செத்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. If you stay back, நீ இங்கேயே இருந்தீங்கன்னா who knows, you will die because of the plague. யாருக்கு தெரியும் இந்த கொள்ளை நோயே உங்களை சாவடிச்சிரும். Even if you survive, நீங்க அப்படியே உயிரோட இருந்தீங்கன்னா, I don't know what happened because of the famine. இந்த பஞ்சத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்ங்கிறது எனக்கு தெரியாது. Still you want to believe this God. இப்போ கூட அந்த தேவனை விசுவாசிக்கணுமா? But he said, still I am ready to thank this God. ஆனா அந்த சூழ்நிலையில கூட இப்போ கூட நான் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் என்றார். Tell me something that you can thank God. நன்றி சொல்லணும்னா எங்க சொல்லுங்க பாப்பா, என்ன நன்றி சொல்லுவீங்க? He written this. அவர் இத சொல்லுகிறார், இப்படி எழுதி இருக்கிறார். God, who from our mother's arms has blessed us on our way with countless gifts of love and still is ours today. என் தாயின் கரத்தில் இருந்து நான் வரும் பொழுதே என்னை நன்மைகளால், எண்ணற்ற நன்மைகளால் ஆசீர்வதித்த அந்த தேவன் இன்றும் என்னுடையவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட பெரிய பிரச்சனை நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தேங்க் பண்ண வேண்டாம். No, if you are in greatest trouble than this, you don't need to thank him. But look at
This hymn is one of the very famous hymn in early centuries. இந்த பாடல் அந்த நூற்றாண்டுல ரொம்ப பிரபலமான ஒரு பாடலாக இருந்தது. And this is the man. இவர்தான் அந்த நபர் மார்ட்டின். Now, okay, let's go back to Luke 17. நம்ம திரும்பவும் லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு And செல்லுவோம். I said, right, the camera is focusing on all the 9. அந்த கேமரா பக்கம் அந்த 9 பேரை ஃபோக்கஸ் பண்ணது நம்ம. And there was a scholar written in this way. ஒரு வேத வல்லுனர் இப்படியாக எழுதி இருக்கிறார். What they would have done? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? I'll just read one by one, okay, all the 9. நான் ஒன் பை ஒன்னா அந்த 9 பேர் என்ன பண்ணிருக்காங்கறத வாசிக்கிறேன். Okay, one person. ஒரு நபர். Number 1. Number 1 thought, okay, yeah, it's got healed. நான் சுத்தமாயிட்டேன். But let's see whether it is sustaining it or coming back. இந்த சுத்தமானது அப்படியே இருக்குதா இல்ல திரும்ப அசுத்தமாதான்னு பார்க்கலாம். Whether it is real or not. Real or not. உண்மையா இல்லையா? இப்படி வரும் போவோம். I know it will come, it will go. அது பாட்டுக்கு சுத்தமாகும் அப்புறம் திரும்ப அசுத்தமாகும் அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். Let's wait if it is real. கொஞ்சம் காத்து இருக்கலாம் அது உண்மையாலுமே நடந்துச்சா என்று. A week is passed by. ஒரு வாரம் கழிந்தது. Month is passed by. ஒரு மாதம் கழிந்தது. Year passed by. ஒரு வருடம் கழிந்தது. Somebody has come, hey, you were leper once, right? யாரோ ஒருத்தர் வந்து நீ ஒரு காலத்துல குஷ்டரோகியா இருந்ததானே? போட்டேன்னா. if I kick you out. Leprosy யார்கிட்ட? குஷ்டரோகமா யார்கிட்ட? பிறந்த குழந்தை மேனி மாதிரி இருக்கிறேன். Like a baby skin I am. I heard that Jesus. Yeah, that's old story, man. Now look at the business now. நான் கேள்விப்பட்ட இயேசு. ஆமா அது பழைய கதை. இப்ப என்னோட வாழ்வாதாரத்தை பாரு. இப்போ எதுக்கு வந்த நீ இப்போ? Why how come here now? வந்தியா கல்யாண கடை கொடுத்தியா சாப்பிட்டியா போயிட்டே இரு. நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். If you are coming to invite for your wedding, whatever it is, just eat and go. Don't talk about all that. I am fine. அத குறிச்சலாம் பேசாதப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன். This is one story. இது ஒரு நபருடைய கதை. Hey, look, what about the number 2? லூக்கா அவர்களே இரண்டாவது நம்பர் என்ன? போலாம் அடுத்த வீட்டுக்கு. Let's go to their home. Let's go to the other home. அடுத்த camera is going to the second one. கேமரா அடுத்த வீட்டுக்கு போகுது. The wife is asking. மனைவி கேட்கின்றாள். Dear honey, there were time I will not come near you because நாத்தம் தாங்க முடியாது. அன்பானவனே, அன்பே ஆறுயிரே, sometimes there were days that I will never come to you. நான் பக்கத்திலே வர மாட்டேன். Because it's so stingy and just detesting. ரொம்ப நாத்தமா இருக்கும், உங்க பக்கத்துல கூட வர முடியாது. But now, ஆனா இப்போ love you. நான் காதலிக்கிறேன். சொல்லாததெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றேன். I love you. நான் உன்னை நேசிக்கின்றேன். Looking smart. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Wow. Now we have been waiting for a long time for such days to happen. இந்த மாதிரி நாட்டுக்கு தான் ரொம்ப நாளா நான் காத்து கொண்டிருந்தேன். I would have never even imagined. நான் யோசிச்சு கூட பார்க்கல. See, now we are sitting on the one table. ஒரே டேபிள்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கோம். Eating food. நம்ம ஒண்ணா சாப்பிடுறோம். And sleeping in the same bed. ஒரே பெட்ல ஒண்ணா படுத்துறோம். There were days I thought I need to prepare something in the cow shed. நான் சில நேரத்துல மாட்டு தொழுவத்துல ஏதாவது படுக்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். Sorry dear. மன்னிச்சிருங்க. And by the way, I have one request. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். Jesus has given this life, right? இயேசு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு. Let's meet Jesus once. நம்ம ஒரு நாள் இயேசுவை போய் பார்க்கலாமே. Yeah, sure. ஆமா போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. But I have one problem. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. Yesterday there was a mosquito bite here. ஆனா நேத்து ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சது இங்க. But I am wondering why I don't feel it. நான் ஆச்சரியப்படுறேன், ஏன் அத ஒரு உணர்வே இல்லாம நான் இருக்கிறேன் என்று. Let's see for some time whether it is the healing is last forever or not. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, அந்த சுகம் நித்திய வரைக்கும் இருக்குதா, நல்லா போகுதா அப்படின்னு. கொஞ்சம் கொசு கடிச்சது சரியா தெரியல பிரதர். Light bite of mosquito, I don't have sense. Earlier நாய் கடிச்சோட ஒன்று தெரிஞ்சிருக்காது. முந்தின நாட்கள்ல if dog would have been bitten him, he would have not recognized. But now, ஆனா இப்போ look at thousands of good things. 1000 நன்மைகளை பாருங்கள். Missed all that. அது எல்லாவற்றையும் விட்டு that one, அந்த ஒரு, let's see whether it would last forever or அந்த ஒரு காரியம் அப்படியே மாறுதான்னு பார்க்கலாம்ப்பா. அது வரைக்கும் நான் அப்படியே வேலையில போயிட்டே இருக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நேத்து எப்படி இருந்த?
ஆனா yesterday how you were? If Jesus would have not met you on that day, இயேசு அன்ற நாள் உன்னை சந்திக்கவில்லை என்றால், would you get a chance to talk to your wife like this today? இன்னைக்கு இருப்பது போல உன் மனைவியோட சந்தோஷமா பேச முடியுமா? And the third one, மூன்றாவது நபர், I mean, he said, okay, dear, let's go to Jesus and thank. வாங்க நான் இயேசுவிடத்துல போய் நன்றி சொல்லலாம். Hey, today is Friday. ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா. Let's have fun. நாம fun Friday. Saturday kids got vacation, right? சனிக்கிழமை வெக்கேஷன் தானே. So it's been a long time we go together to the beach. நம்ம பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. It's a long together. No, we went together as to the movie. நம்ம படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. Oh, Sunday is the holy day. சண்டே ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாள். Let's go and meet Jesus on Sunday. ஞாயிற்றுக்கிழமை போய் இயேசுவை பாத்துக்கலாம்ப்பா. Wife would have said, okay, maybe Sunday, maybe you would have gone to Jerusalem or somewhere. நம்ம மனைவி சொல்லிருக்கலாம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம அந்த எருசலேமுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல அவர் ஜெருசலேமுக்கு போயிருக்க போறாரு. ஆமா அவர் சாரி மன்னிக்கவும், ஜீசஸ் would have went to Jerusalem. That's okay, next Sunday. பரவாயில்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கலாம். பாஸ்டர் எங்க போற போறாரு? மாம்பக்கத்துல தான் இருப்பாரு. Our pastor where he will go, he will always stay there in Mambakkam. Jesus will be there here in Galilee or Jerusalem. No, we will go and meet. இயேசு இங்க தான் சுத்திட்டு இருப்பாரு, கலிலேயால எருசலேம்ல நம்ம போய் பாத்துக்கலாம். Do it some other day. என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சுக்கலாம். Least priority. Least priority. Third one. Third person. And look. Maybe not everybody will like that. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. Let's look at the fourth one. நம்ம நாலாவது நபரை பார்க்கலாம். The tall one. இந்த வளத்தியா இருந்தானே. Because he felt so bad. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். I know he could have, he would have felt for it. ஆமா இந்த காரியத்தை குறித்து அவன் வருத்தப்பட்டு இருந்திருப்பான். And they went to the home, the fourth one. அந்த நாலாவது நபரோட வீட்டுக்கு சென்றிருப்பாங்க. And he was behaving and I said, brother, they were asking, brother. அவங்க கேக்குறாங்க, சகோதரரே, we heard that earlier you have leprosy. நாங்க கேள்விப்பட்டோம் முன்னாடி உங்களுக்கு ஏதோ குஷ்டரோகம் இருந்ததுன்னு. And no, I know you are looking for alliance. ஆமா உங்களுக்கு பொண்ணு பார்க்கறாங்கங்கிறது கேள்விப்படுறோம். But the one doubt is, ஆனா ஒரே ஒரு சந்தேகம் நீங்க கேட்க கூடாது, அது எப்படி leprosy பேச்சுலரா ஒரு பேச்சுலருக்கு வந்துச்சா leprosy யாருக்குனாலும் வரும். Don't ask me that, leprosy has come to a bachelor, but leprosy can come to anyone. No, பொண்ணு கொடுக்கல. No, we thought we want to give that girl. நாங்க இந்த பொண்ணை கொடுக்கலாம் யோசிக்கிறோம். But the only one doubt is, have you got healed completely or not? நாங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், முழுசா சுத்தமாயிட்டீங்களா அப்படிங்கிறது. His father will come. அவங்க தகப்பனார் வந்து, who are you? யாருப்பா அது? Oh, பொண்ணு வீடு. come. ஓ பொண்ணு வீட்டுக்காரங்களா, வாங்க come sit. வாங்க உட்காருங்க. Sir, one doubt. ஒரே ஒரு சந்தேகம். We heard that you said. Who said that? We heard that your son has leprosy. Oh, you fool! Who said that? He never had leprosy. அவனுக்கு குஷ்டங்கிறதே கிடையாது, இருந்தது இல்ல. Small, there is some numbness in his little finger in the corner. அதுல இந்த சுண்டு விரல ஓரத்துல ஒரு numbness இருந்துச்சு, அவ்வளவுதான். And the priest didn't notice that properly. ஐயா அந்த ஆசாரிகள் அதை சரியா கவனிக்கல. In fact, he never had leprosy. என்ன சொல்ல போனா அவனுக்கு குஷ்டரோகமே இருந்தது இல்ல. Daddy, அப்பா, is it real? உண்மையாலுமே கல்யாணம் பண்ண வேண்டாமா? Yeah, I never had leprosy. Do you want to get married or not? ஆமா எனக்கு குஷ்டரோகம் இல்லப்பா. This is the fourth one. இதுதான் நான்காவது நபராக இருக்கலாம். And the fifth one. ஐந்தாவது நபர். And he said, okay, we'll go to Jesus. ஐந்தாவது நபரை பார்க்கும்போது, ஆமா இயேசுவிடத்துல போலாம். Sure, we need to go. கண்டிப்பா போயாகணும்பா. I thought of going yesterday. நான் நேத்தே போகணும்னு நினைச்சேன். I'm planning today. இன்னைக்கு கூட நான் யோசிச்சிட்டு இருக்கேன். But today some work. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு. We'll go and meet Jesus tomorrow. நம்ம நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். And that is one category. அது ஒரு விதமான நபரா இருக்கிறார். Next one. அடுத்த நபர் ஆறாவது. Very religious guy. ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிற நபர். Go to the priest. ஆசாரியனிடத்துல சென்று, priest, check, I'm got healed. ஆசாரியனே என்ன பாருங்க, நான் சுத்தமாயிட்டேன். And the priest, just on him. ஆசாரியனே அவனை சுத்தி முத்தி பார்த்து, and touched. அவனை தொட்டு பார்த்து, thank you priest. நல்லா தொட்டீங்க, நன்றி ஆண்டி. And nobody touched. யாருமே தொட்டது இல்ல. Now he touched, you're feeling so goosebumps. புல்லரிச்சிச்சு பேர் priest. And he said, அவர் சொல்லுகிறார், I think I have some numbness in the back. என்னோட முதுகுல ஒரு சில numbness இருக்குது. When the priest touched, அந்த ஆசாரியன் தொடும் பொழுது, then I thought I got healed. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் சுத்தமானேன் என்று. Sir, Pastor Jomunar sir, pastor has prayed me. When pastor put his hand on me, when pastor put போதகர் என் தலையில கை வைக்கும் பொழுது, I feel the heat. அந்த இடத்துல ஒரு உஷ்ணத்தை அனுபவித்தேன். And I got deliverance. அந்த இடத்துல விடுவிக்கப்பட்டேன். Filled my
Holy Spirit. ஓ பரிசுத்த ஆவியானவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Power from the pastor. ஓ போதகரிடத்திலிருந்து வல்லமை வந்தது. Hallelujah. அல்லேலூயா. One group of people ஒரு கூட்ட ஜனம் praising the pastors, போதகரை உற்சாகப்படுத்துறாங்க. praising the ministers, போதகரை உற்சாகப்படுத்துறாங்க. celebrate these servants of God rather than celebrating God. இந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்தி கொண்டாடுகிறார்களே தவிர தேவனை கொண்டாட மறந்து விட்டார்கள். And one group says, ஒரு ஜனம் சொல்லுகிறது, oh, Jesus didn't do anything to me. இயேசு எனக்கு எதுவும் செய்யலப்பா. He said go. இயேசு போங்கன்னு சொன்னாரு. அவர் வந்து தொட்டு சுகப்படுத்திட்டா பரவாயில்ல. If he come and touched me and healed me, okay. Did you hear that leper? அந்த குஷ்டரோகத்தை பாத்தீங்களா? He touched him. அவரை தொட்டாரு. And he got healed. அவன் சுகமானா. For me, I didn't even see whether it is Jesus or not. We were in the long distance. அது இயேசுவை கூட பார்க்கல. ஏன்னா தூரத்துல இருந்ததனால யாருன்னே தெரியல. He said go go. அவங்க போனாங்க. சும்மா go னா சரியாயிருமா சார்? சும்மா போனா சரி. I mean, if you simply say go, everything will be all right. But I don't think just because of Jesus I got healed. ஏதோ இயேசுனால சுகம் பெற்றேங்கிறத நான் நம்பலப்பா. நம்மளும் சொல்லுவோம்ல, I studied well. We also say that, you know, நல்லா படிச்சேன். I got the job. எனக்கு வேலை கிடைச்சது. I worked hard. நான் கடினமா உழைச்சேன் பிரதர். I earned a lot of money. அதனால நான் சம்பாரிச்சேன். It's my responsibility. அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. You know how many sleepless nights? நான் எவ்வளவு நாள் தூங்காம இருந்தேன் தெரியுமா? If you would have slept completely and permanently, would have earned all this money. அன்னைக்கே சோலி முடிஞ்சு படுத்துறீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? No, I studied. நான் படிச்சேன். I worked. நான் வேலை செஞ்சேன். I tried. நான் முயற்சி செய்தேன். I did all. நான் தான் எல்லாம் பண்ணினேன். Yeah, I know I'm going to church. எனக்கு தெரியும் நான் சபைக்கு போறேன். I know God will have helped me. எனக்கு தெரியும் தேவன் உதவி செய்வார் என்று. Without me. ஆனா நான் இல்லாம நீ இருந்த பத்தி அதான் பிரச்சனை. Because you were, that's the problem. நீ இருந்ததே அவருடைய கிருபை. You are alive is because of his grace. I did. நான் செஞ்சேன். I don't understand you did. எனக்கு தெரியுதுப்பா நீ செஞ்சேன்னு. Because he allowed you to do that. ஆமென். ஏன்னா அவர் அனுமதித்ததனால தான் நீங்க செய்தீர்கள். He has given you the ability. அவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். He has given the breath. அவர் உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். He has given the strength. அவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். He has given the ability. அவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். He allowed you to do that. அவர் அனுமதித்திருக்கிறார் செய்வதற்கு. He protected you all your ways. அவர் பாதுகாத்திருக்கிறார். And he is just guiding you through people. ஜனத்தின் மூலமாக நபர்களின் மூலமாக உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். But you said, ஆனா நீங்க சொல்றீங்க, சர்ச்சுக்கு போனாலும் நடந்துருமா பிரதர் எல்லாமே? சபைக்கு போனா எல்லாம் நடந்துருமா பிரதர்? If I go to church, will it happen all? No, just because of going church and hearing the preaching and studying the word, don't think that everything, just related to church. We need to do work. சும்மா சபைக்கு வந்து வசனம் கேட்டு ஆராதனை செஞ்சு வாழ்ந்தா எல்லாம் நடந்துருமா? இல்ல பிரதர், நம்மளும் சில வேலை செய்யணும். இருக்கணும்னா இங்க இருக்கணும். Hallelujah. If you want to live, you have to be here in the church. Just treat Jesus as if doing nothing. இயேசு எதுவுமே செய்யலங்கிற மாதிரியே நம்ம சில பேர் யோசிக்கிறாங்க. The next one. அடுத்த நபர், 8th person. 8வது நபர். He said, okay, hey, not only Jesus, any rabbi could have done that. இயேசு மாத்திரம் இல்லப்பா, யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். No, don't think that this is, every help you say Jesus, Jesus, Jesus. எல்லா உதவி இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லாதீங்க. No, even your uncle can do that. Your uncle could have done that. உங்க மாமா கூட செஞ்சிருக்கலாம். You said, okay, I got the promotion. எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. God blessed me. தேவன் ஆசீர்வதித்தார். Hey, don't pull God for everything. எல்லா விஷயத்துக்கும் சும்மா தேவனை இழுக்காதப்பா. Market is good. Market is good. நிலவரம் சரியா இருக்குது. And the company has a lot of profit. உன்னுடைய வேலை ஸ்தல பண்ணக்கூடிய கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு. That is why the company has given something to it. சும்மா இருக்கிறதால் ஜீசஸ்ங்கத. அதனால தான் கம்பெனி கொடுத்திருக்கு. Don't say simply that all things that Jesus did. The last one. கடைசி நபர். I know I was a leper. அம்மா எனக்கு தெரியும் நான் ஒரு குஷ்டரோகி. But actually, you know what? ஆனா ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? In the last 1 week before we met Jesus, இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே I feel like I'm healing. நான் சுதாரிச்சிட்டேன், எனக்கு சுத்தமாகுதுன்னு. The antibodies at home in my body.
எதிர் அணுக்கள். எதிர் அணுக்கள் என் உடம்புல My இருக்கக்கூடிய body starts fighting. ஆட்டோமேட்டிக்கா என்னோட சரீரம் அதை யுத்தம் Couple செய்ய of days ஆரம்பிச்சது. back itself I feel some of the skins are just changing actually. 2 நாளுக்கு முன்பதாகவே என்னோட சரீரத்துல ஒரு மாற்றத்தை இருக்கிறது நான் It's பார்த்தேன். not just to become I know going to church is good. ஆமா எனக்கு தெரியும் இயேசுன்னு, ஆனா சர்ச்சுக்கு போறது நல்லதுன்னு தெரியும். I know praying is good. எனக்கு தெரியும் ஜெபிக்கிறது Yeah, நல்லதுன்னு. it's all right. ஆமா எல்லாம் சரிதான். But let me tell you, ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், I was already healed actually. நான் ஏற்கனவே சுத்தமாயிட்டேன்ப்பா. இப்படி சொன்னது 9 பேருக்கும், Like how the people know, all like the 9 people, all 9 people, if God would have revert whatever he has given, இயேசு செய்ததை திருப்பி பெற்றுக்கொண்டால் then only they would have realized. அப்பதான் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். If I were there, நான் அந்த இடத்துல இருந்திருந்தேனா I would have said to Luke, நான் லூக்காவை அனுப்பிச்சிருப்பேன். Luke, this is ridiculous. ஓ லூக் இது ரொம்ப ரிடிகுலஸா இருக்கு. And ரொம்ப கேவலம், ரொம்ப மோசம். It is so worst. Look, now let's ask Jesus to revert their healing. Then only these people will get come to the good understanding. லூக்கா ஆண்டவரிடத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த சுத்தமான ஹீலிங்கை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் இவர்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். Luke could have said, லூக்கா சொல்லியிருந்திருப்பார், our God is good. கர்த்தர் நல்லவர். Even the people doesn't have any gratitude. அந்த நபர்களுக்கு ஒரு நன்றி உணர்வே இல்லாம கூட இருக்கலாம். Even these people never giving thanks. அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லாம கூட இருக்கலாம். Even if they pray next time, ஒவ்வொரு முறையும் அவங்க ஜெபிக்கும் பொழுதும் கூட, even with the ungrateful heart, if they pray for next time, நன்றி மறந்த உணர்வோடு ஜெபிக்கும் பொழுதும் கூட, still God will show them mercy. அப்பவும் கூட கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை பொழிகிற தேவனாய் இருக்கிறார். Because he is a good God. ஏனால் அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Who are all the 9 people now? யார் அந்த 9 நபர்கள்? யார் அந்த 9 பேரு? Who are those 9? Let's think. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். I'll just talk about that one more verse in the same passage. அதே சம்பவத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிப்போம். The first thing is, how did they call Jesus first? முதல் காரியம், அவர்கள் எப்படி இயேசுவை அழைத்தார்கள் என்று. Go back to that passage. அந்த பகுதிக்கு நேரா செல்வோம். And they said, Jesus Master. 13th verse. இயேசு ஐயரே. No, they called him masters. Master. ஐயரே என்று கூப்பிட்டார்கள். So what does it mean? அப்படினா என்ன அர்த்தம்? This master is not the general way of calling master. இந்த ஐயரே அப்படிங்கிற வார்த்தை ஏதோ சாதாரணமா கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. If you go back Luke 5:5, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு செல்லும் பொழுது, Peter said, பேதுரு சொல்லுகிறார், Master, we toiled the whole night. நாங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஐயரே ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம் என்று. That terminology here they used. அதே வார்த்தை தான் இதிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். Look at what happened Luke 5:5. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். When he said, Master, we have toiled all the night but we haven't got anything. ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை Then என்றார். immediately Jesus said, உடனே இயேசு சொல்கிறார், Cast your nets. வலையை போடுகிறேன் என்றார். In the deepest place. ஆழமான இடத்துல வலையை போடுங்கள் என்றார். But Peter didn't respond back. ஆனா பேதுரு அதற்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. Mr. Carpenter, எப்பா அச்சு வேலை செய்கிறவரே, I am the fisherman. நான் ஒரு மீனவன். By birth. நான் பிறந்ததே மீனவன். By growth. நான் வளர்ந்ததே மீனவன். By the way I live. நான் வாழுகிறதே ஒரு மீனவன். I have tried. நானே முயற்சி பண்ணியிருக்கேன். But now you are telling me put the net. ஆனா நீங்க இப்ப வந்து வலையை போடுங்கன்னு சொல்றீங்களே. Jesus said, how did you call me? இயேசு கேக்குறார், எப்படி நீ என்ன கூப்பிட்ட? I called you master. நான் உன்னை ஐயரே என்று கூப்பிட்டேன். What does it mean? அப்படினா என்ன? The Greek word is கிரேக்க பதம் என்ன? epistatus. Epistasis, which means a commander. அப்படினா ஒரு கமாண்டர். A commander in the ship. A commander in the ship. ஒரு கப்பலின் ஒரு அதிகாரியாய் A இருக்கிறவர். military officer. ஒரு military officer, ராணுவ வீரர். A king. ஒரு ராஜா. So you called me as a king. நீர் என்னை ராஜா என்று அழைத்தீர். You called me as a commander in the ship. ஒரு படகுலே ஒரு அதிகாரி என்று நீ அழைத்திருக்கிறாய். And you called me as a military officer. ஒரு ராணுவ அதிகாரி என்று அழைத்திருக்கிறார்.
And I say, cast your nets. ஆனா இப்பொழுது நான் சொல்லுகிறேன், வலையை போடு. And he simply put it. அவன் சும்மா போட்டான். Exactly the same pattern. When they called Jesus, they said, Ayyare, which means master, the military officer, you say, we'll obey. இதே வண்ணமாக தான் அந்த 10 பேரும், ஐயரே நீர் சொல்லும், you say we obey, ராணுவ அதிகாரியின் இடத்துல கேட்பது போல அவர்கள் கேட்டார்கள். This is how we pray whenever we are in trouble. நம்ம போராட்டத்தில் இருக்கும் பொழுது இப்படிதான் நம்ம ஜெபிக்கின்றோம். And we said, Jesus, whatever you say, I'll obey. அந்த நேரத்தில் இயேசு பார்த்து கேட்கிறோம், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கின்றேன். But when we got the healings, சுகம் பெற்ற பிற்பாடு, we got the deliverance, விடுதலையான பிற்பாடு, when the prayer is being answered, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்ட பிற்பாடு, our attitude towards God before the miracle and after the miracle, we are completely changing. நம்முடைய சுபாவம் அற்புதம் ஏற்படுவதற்கு முன்பும் அற்புதம் ஏற்பட்ட பின்பும் நம்முடைய சுபாவம் மாறுபட்டதாய் காணப்படுகிறது. No, you know why? ஏன் தெரியுமா? Too often we are content to enjoy the gift but forget the giver. பல நேரங்களில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே குறுகின மனப்பான்மையோட நம்ம அனுபவிக்கிறோமே தவிர அவர் கொடுத்தவரை மறந்துறோம். They called him, all the 10 called Jesus as the military officer. அந்த 10 குஷ்டரோகிகளையும் ராணுவ அதிகாரி என்று அழைத்தார்கள். But they never turned back. ஆனா திருப்பி கூட பார்க்கலங்க. The same way, அதே போலதான் we called Jesus Lord. பல நேரங்களில் ஆண்டவரே, Lord, do this. ஆண்டவரே இதை செய்யும். Do that. ஆண்டவரே அதை செய்யும். After he has done that, அதெல்லாம் செய்தார் என்றால் we are good to pray for the other blessing rather than praise for the blessing that we have received. நம்ம ரொம்ப நல்லவங்க, அடுத்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோமே தவிர கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுகிறது இல்லை. Hope you got my point. சொல்ல வரது நீங்க தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். Thanking God is very, very important. ஸ்தோத்திர பலியிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். And I'll just show you one more verse, one more important principle in that verse and we'll finish. இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கோட்பாட்டை காண்பித்து முடிக்கின்றேன். Very important thing. ரொம்ப முக்கியமானது. Look at the last verse of that passage. இந்த பகுதியினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். I said something is important, right? நான் ஏதோ ஒரு முக்கியமான வசனம்னு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? Is God healed? அவன் சுத்தமானான். And came and touched Jesus' feet. இயேசுவினுடைய பாதத்தை தொட்டான். Just pouring out and giving thanks. நன்றியை அப்படியே ஊற்றுகிறான். And Jesus said, இயேசு சொல்கிறார், you got the second blessing. இரண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய். Rise, எந்திரி, go your way. உன் வழியிலே சென்று, your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Jesus didn't tell that just because of he has got healed. அவன் சுத்தமான உடனே தேவன் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. By the way, while he's running itself, it's easy to find that he has got healed. அவன் ஓடி வரும் பொழுதே இயேசுவால கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க முடியும். But he said this after he thanked him. இதை எப்பொழுது சொன்னார் என்றால் அவன் எப்பொழுது நன்றியை தேவனுக்கு சொன்னானோ அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கூறுகிறார். Jesus, no, when Jesus said go and you will be cleansed, surely they will be cleansed. இயேசு சொன்னார் நீர் போ சுத்தமாவேன் என்று. போகும் பொழுதே கண்டிப்பா சுத்தமாயிருப்பான் என சொன்னது இயேசு. Because he is God. ஏனா அவர் தேவன். Why should he say something again you are well? ஏன் தேவன் திரும்பவும் நீர் ரட்சித்தாய் என்று தேவன் சொல்ல வேண்டும்? See, already I said go and show yourself to the priest. ஏற்கனவே நீ போ ஆசாரியனிடத்திலே காண்பி என்று நான் சொன்னேன். Means what? அப்பனா என்ன அர்த்தம்? You will be healed. நீ சுத்தமாயிருவாய். The time when you reach the priest would have never found anything wrong in you. நீ ஆசாரியனிடத்தில் சந்திப்பதற்கு முன்பதாகவே நீ சுத்தமாயிருப்பாய். அந்த ஆசாரியன் உன்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு அசுத்தத்தையும் பார்க்க இயலாது. That is the first of blessing. அதுதான் முதல் பகுதி, ஆசீர்வாதத்தின் முதல் பகுதி. This guy is coming back. ஆனா இவன் திரும்ப வருகிறான். All the 9 has got healed. 9 பேரும் சுத்தமானார்கள். This guy is also got healed. இந்த நபரும் சுத்தமானான். Nobody has turned back and said thank you to Jesus. அந்த 9 நபரும் திரும்பி பார்த்து இயேசுவுக்கு நன்றி சொல்லவில்லை. But this one person is coming to say thank God. அந்த ஒரு நபர் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல வருகிறான். So what you are going to give him in additional? அவனுக்கு நீர் என்ன திரும்ப கொடுக்க போகிறாய்? சார், நன்றி சொல்லாத 9 பேருக்கும் நன்றி சொன்ன இவனுக்கும் ஒரே வகையான டெலிவரன்ஸ்னா something is wrong. If a person who doesn't come back with a thankful heart and a person who came with a thankful heart, if God has done something the same, that means that is completely contradict. So God, he came. அவன் வந்தா, those people didn't come. அந்த 9 பேர் வரல.
You didn't make them as leper again. அந்த 9 பேரை திரும்ப குஷ்டரோகியா நீங்க மாத்தல. But this guy came ஆனா இவன் வந்தான் and asked, giving him thanks. உம்முக்கு நன்றி செலுத்துகிறான். What extra you are going to give? அவனுக்கு அடிஷனலா என்ன கொடுக்க போறீங்க? That is what we are going to learn. அதத்தான் நம்ம இப்ப Let's கற்றுக்க turn போகிறோம். to Romans chapter 1. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். So some few verses I would like to read. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகின்றோம். So please bear with me for 5 to 10 minutes. I would like to explain the context here. ஒரு 5-10 நிமிடம் என்னோடு கவனித்து பாருங்கள். இது என்னோட பின்புலத்தை Very very important. No, or maybe let me put it this way. The essence of thanksgiving, how much important it is, we are going to teach. ஒரு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்குவதனுடைய ஆழமான முக்கியத்துவத்தை சொல்ல இருக்கிறேன். See, if you go to the doctor, நம்ம மருத்துவரிடத்துல செல்லும் பொழுது what is the very first thing they will do? அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? What they will do, very first thing. என்ன பண்ணுவாங்க? மருத்துவரிடத்துல போகும்போது என்ன பண்ணுவாங்க? Registration fees வாங்குவாங்கன்னு சொல்லக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பணம் கட்ட சொல்லுவாங்க. நீங்க கேட்காதீங்க. What the very first thing they will do? முதல் காரியம் என்ன செய்வார்கள்? பிபி செக் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் கேட்பாங்களா? அதெல்லாம் வேற காலம். முதல்ல என்ன பண்ணும்? Basically nowadays it's enough for anything and everything they'll check the BP. But earlier, the moment you go to the doctor, first they will check your pulse. Nowadays they used to check BP. ஆனா முன்னாடி அவங்க நம்மளுடைய நாடி துடிப்பை முதல்ல கவனிப்பாங்க. So the moment they touch your pulse, but they're trying to measure their pulse rating, ஆரம்பத்தில் அந்த நாடி துடிப்பை அவர்கள் மெஷர் பண்ணும் பொழுது, if you say I feel hungry, நம்ம அந்த நேரத்தில் எனக்கு நான் பசிக்கிற மாதிரி தோணுது, my appetite is good, என்னோட வயிறு நல்லா இருக்கு, my sleeping is good, என்னோட தூக்கம் நல்லா இருக்கு, I could see well, நான் நல்லா பார்க்க முடிகிறது, I can talk well, நான் பேச முடிகிறது, I can walk well, நான் என்ன நடக்க முடிகிறது, all the stories you can build. எல்லா கதையும் நம்ம சொல்லிடுவோம். One point. ஆனா ஒரே ஒரு, would they believe what you say or would they believe what the pulse says? அவர்க மருத்துவர் நீங்க சொல்லுகிறத நம்புவாங்களா இல்ல நாடி துடிக்கிறத பார்த்து நம்புவாங்களா? Good. You know the pulse of the Christianity is your thanksgiving. கிறிஸ்தவத்தினுடைய நாடி துடிப்புங்கிறது நம்மளோட ஸ்தோத்திர பலியில இருக்கிறது. How much a good Christian you are, எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்றால், how grateful Christian you are, எவ்வளவு நன்றி உணர்வோட கிறிஸ்தவர்களா இருப்பீங்கள் என்றால், the Christian maturity and the health is measured based on the pulse of thanksgiving. ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்துவனுடைய வாழ்வாதாரம் அவனுடைய நாடி துடிப்பு எதில் இருக்கும் என்றால் அவன் கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திர பலிகளிலே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஒரு முதிர்ச்சி உள்ள ஆரோக்கியமான கிறிஸ்தவன் அர்த்தம். Hallelujah. How much ever you give thanks to God, it says that you are a well matured Christian. It doesn't mean how much you prayed. அது எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோங்கிறது இல்ல. How much you preached. எவ்வளவு பிரசங்கம் செய்றோங்கிறது இல்ல. How much you have ministered to people. எவ்வளவு ஊழியம் செய்றீங்கிறது கிடையாது. That's all there. அதெல்லாம் இருக்குதுதான். But the very important pulse is, ஒரு முக்கியமான நாடி துடிப்பு என்னவென்றால், how much grateful and gratitude heart that you have, that defines your Christian health. எந்த அளவுக்கு நன்றி மறவாத உணர்வுள்ள இருதயத்தோட நீங்க இருக்கீங்கறது தான் நீங்கள் யார் என்பதை சொல்லுகிறது. Your wife is dead. உங்க மனைவி இறந்து விட்டால், மார்ட்டின் அவர்களே, you are conducting funeral service at least 50 persons per day. ஒவ்வொரு நாளும் 50க்கும் மேற்பட்ட ஜனத்திற்கு அடக்க ஆராதனை செய்கிறீர்கள். Now the heaven is looking at Martin. பரலோகமே மார்ட்டினை பார்க்கின்றது. How good Christian he is. எவ்வளவு நல்ல கிறிஸ்தவன் அவர். When he was burying all the 50 people, he has a thankful heart. ஒவ்வொரு 50 நபரையும் அடக்கம் செய்யும்போது அவருடைய இருதயம் முழுவதும் ஸ்தோத்திரத்தோட ஏற்பட்டது. But today there is a special day. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. So for 50 people. So for every day 50 persons. ஒவ்வொரு நாளும் 50 அடக்கங்கள். But today, ஆனா இன்னைக்கோ 49 persons and one beloved wife. 49 நபர்கள் நான் நேசிக்கின்ற என்னுடைய ஆருயிர் மனைவி. Let's check your pulse. உன்னுடைய நாடி துடிப்பை பார்க்கலாம். Let's check your pulse. உன்னுடைய நாடி துடிப்பை பார்க்கலாம். When the neighbor died, உன்னுடைய சகோதரன் சாகும் பொழுது you cried. நீ அழுதாய். But still you are thanking God because God is in control. அப்பொழுதும் கூட நீ தேவனுக்கு நன்றி செலுத்தினாய். ஏனா தேவன்
கண்ட்ரோல்ல இருக்கிறார் என்று. But now your wife is dead. ஆனா இப்பொழுது உன் மனைவி இறந்து விட்டாள். Come on, Martin. மார்ட்டினே, Show your BP. உம்முடைய பிபி எப்படி இருக்குன்னு Show பார்க்கலாம். your pulse. உட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Let me judge you by the pulse rate right now. இந்த இடத்துல உன் நாடி துடிப்பை பார்த்து உன்னை நான் நிதானிக்க போகின்றேன். Even now, are you ready to praise me? இப்ப கூட தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? Are you ready to place even Isaac on the altar? இந்த இடத்துல கூட ஐசக்கை ஆல்டர்ல வைக்கும் பொழுது கூட நீ நன்றி சொல்ல முடியுமா? That will tell me that you treat me as your provider. அது சொல்லு நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாய் என்று. The Christian pulse is how much you are thanking God. கிறிஸ்துவத்தினுடைய நாடி துடிப்பு எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாய் என்று. Let me prove it from the scripture. நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். Let's come back to this leper story. இந்த குஷ்டரோக செய்திக்கு வருவோம். So the one person, அந்த ஒரு நபர் coming back, திரும்ப வருகிறான். and God said something good once again. தேவன் திரும்பமாக ஒரு நன்மையை கொடுக்கிறார். What do you mean by that? அதனா என்ன அர்த்தம்? Let's look at Romans chapter 1. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். Paul was talking about all the Gentiles. பவுல் எல்லா புறஜாதியை குறித்து பேசுகிறார். And he said, okay, God created this man. பவுல் சொல்லுகிறார் தேவன் இந்த மனிதனை உருவாக்கினார். But these people are not worshiping God, rather than the creator. They started worshiping the creation. ஆனா இந்த ஜனங்கள் படைத்த தேவனை தரிசிக்காமல் படைக்கப்பட்ட விஷயத்தை அவங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. They worshiping the creation, not the creator. So why, Lord, why did they become like this? ஆண்டவரே ஏன் இவங்க இப்படி ஆனாங்க? How did you create them? அப்ப எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க? I created them in my own image and likeness. நான் அவர்களை அவருடைய சாயலாக நான் படைக்கப்பட்டேன். So you have created them like little God. ஓ அவர்களை உம்மை போல சின்ன தேவனை போல So they created as an image of God. அவர்களை தேவ சாயலாக படைத்திருக்கிறீர்கள். But now they started worshiping animals. ஆனா இப்பொழுது அவர்கள் விலங்குகளை ஆராதனை செய்கிறார்கள். That is not the image of God. ஆனா அது தேவ சாயல்ல இல்ல. See, he is the image of God. ஆனா அவர்களோ தேவ சாயல்ல இருக்கிறாங்க. And the image of God. ஆனா உண்மையான தேவ சாயல். No, he is the image of God. அவர்கள் தேவ சாயல். But the image of God, rather than worshiping God, இந்த தேவ சாயல இருக்கிறவர்கள் தேவனை ஆராதனை செய்யாமல் and worshiping the animals, ஆனால் விலங்குகளை ஆராதனை செய்கிறார்கள். worshiping creeping things. அதான் அங்க ஊறுகின்ற அந்த காரியத்தை ஆராதனை செய்கிறார்கள். And somebody is asking, ஒரு சில கேக்குறாங்க, God, தேவனே, you created them in your own image. நீங்க அவங்க சாயல தான படைச்சீங்க. எப்படி அங்க இருந்து டமால் இங்க வந்துட்டானே? How come they fall just like down? No, you said you need to have the dominion over all these things. நீங்க சொன்னீங்க சகலத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தேன் என்று. You need to have dominion and subdue everything. எல்லாவற்றையும் ஆள்ந்து அதை நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். But nowadays they are worshiping all the animals and the creeping things. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஓடுறதையும் குதிக்கிறதையும் தாவறதையும் அவங்க வந்து ஆராதனை செய்றாங்க. How come they reached in this place? இப்பேற்பட்ட நிலைமைக்கு அவங்க எப்படி வந்தாங்க? Genesis 3 verse 4. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். God made them God made them in the image of God, but they want to become God. தேவன் அவர்களை தேவர்களை போல இருப்பீர்கள் என்று அவர்களை தேவன் சாயல்ல படைச்சாரு. ஆனா அவங்க இப்ப தேவனாவே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. Look at Genesis chapter 3 verse 4. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். The serpent came. சர்ப்பம் வந்தது. And talking to Eve. ஸ்திரீனிடத்தில் பேசினது. They are already in the image and likeness of God. அவங்க ஏற்கனவே தேவ சாயல்ல தான் இருந்தாங்க. And above them there is God. அந்த ஜனத்திற்கு மேல தேவன் தான் இருந்தாங்க. God. தேவன் and the image of God. தேவ சாயல் entire world. உலகம் முழுவதும். And this serpent came. அந்த சர்ப்பம் வந்தது. And look at Eve. அந்த ஏவாளை பாருங்கள். And it said, ஏவாள் இடத்துல வந்து if you pluck the fruit and eat, அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டீனா you will be like God. தேவர்களை போல இருப்பீர்கள். So you will become God. You will become God. நீ தேவனை போல மாறிடுவ. Eve had the food. You have the fruit. ஏவாளே இந்த பழத்தை சாப்பிடு. No, Eve had the fruit. Had the fruit. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டால் and Eve given to Adam. ஏவாள் அந்த பழத்தை ஆதாம் இடத்துல கொடுத்தாள். Adam had the fruit. ஆதாமும் பழத்தை
கூட சாப்பிட்டான். Now earlier they were in the image of God. Now they themselves became God. முன்னாடி அவர்கள் தேவ சாயலாக இருந்தார்கள், ஆனா இப்பொழுதே அவர்கள் தேவர்களை போல ஆனார்கள். Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? Earlier they worshiping God. முன்னாடி தேவனை தரிசித்தார்கள், Worshiping God. தேவனை ஆராதனை செய்தார்கள். Now they started worshiping themselves. ஆனா இப்பொழுது தங்களையே ஆராதனை செய்து Adam, கொண்டிருக்கிறார்கள். you are like God. ஆதாமே தேவனை போல இருக்கிற. You are God of yourself. நீதான் உனக்கு தேவனாய் இருக்கிற. I am the God of myself. நான் எனக்கு தேவனாய் இருக்கிறேன். I don't need to obey God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். I need to obey myself. நான் எனக்கு தான் கீழ்ப்படியணும். For me, He is not God. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் தேவன் இல்ல. For me, I am God. என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் தேவன். I want to do, I will do whatever I want. எனக்கு என்ன விருப்பமானதோ அதை தான் நான் செய்வேன். That is why in the New Testament, deny yourself first. அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், உன் சாயலை வெறுக்க வேண்டும். So the first man created in a such a way that worshiping God, but man started worshiping himself. முதல் மனிதன் படைக்கப்பட்டதின் விதம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவன் விழுந்தது நிமித்தமாக தன்னை ஆராதனை செய்வதற்குரிய நிலைமைக்கு வந்து விட்டான். First disobeying God. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, And making himself as God. தன்னை தேவனாக வைத்திருக்கிறான். Feel like I am everything. Feel like I am everything. நான் தான் எல்லாங்கிற உணர்வுக்குள்ளாக வந்தான். Selfish nature, self exaltation nature. சுயநலமுள்ள ஒரு மனம், சுயநலமுள்ள ஒரு மனிதன் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான். தன்னையே மேன்மைப்படுத்துறவன மாற ஆரம்பிச்சான். அதனால தான் காடை பற்றி அவனுக்கு பெருசாக கரிசனை இல்லை. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன நடக்கு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்தான். Since he came to the state of self-exaltation, he doesn't want to exalt God and he want to do what he really want. Brother, what is the connection between this and to Romans 1:21? அப்பா, இந்த கதைக்கும் ரோமர் 1:21க்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? Please turn your Bible to Romans 1:21. ரோமர் 1:21க்கு திருப்பிக் கொள்ளலாம். I'll just read that verse. இந்த வசனத்தை வாசிக்கின்றேன். Although they knew God, they did not honor him as God or gave thanks to him, but they became futile in their thinking and their foolish hearts were darkened. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Let's come back to Garden of Eden. ஏதேன் தோட்டத்துக்கு திரும்ப வருவோம். Lot of fruits, நிறைய பழங்கள், lot of trees, நிறைய மரங்கள், sunshine, நல்ல ஒரு வெளிச்சம், water, தண்ணீர், all the animals, எல்லா விலங்குகள், nice wife, நல்ல மனைவி, nice husband, நல்ல கணவன், everything is good எல்லாமே நலமானது. and certified by God as it's all good. தேவனே சொல்லியிருக்கிறார் இது நல்லது என்று. And I go to Adam. இப்போ நான் ஆதாம் இடத்துல சென்று, ஆதாமே, who has given all that? யாருப்பா இதெல்லாம் கொடுத்தாங்க? God, தேவன். Oh, your wife? உங்க மனைவி? Oh, that's all God. அதுவும் தேவன் தான் கொடுத்தாங்க. Wonderful. சூப்பர்ப்பா. Everything is God. எல்லாமே God தான். This house, இந்த வீடு, God. தேவன் தான் கொடுத்தாரு. This tree, இந்த மரம், God. தேவன் தான். This water, இந்த தண்ணி, this fruit, இந்த பழம், these animals, இந்த விலங்குகள், these flowers, இந்த பூக்கள், and these mountains, இந்த மலைகள், everything எல்லாமே God. தேவன் தான்ப்பா. சூப்பர்யா, நல்லதுப்பா. இவ்ளோ கொடுத்திருக்காரு உனக்கு. God has given so much. Yeah, thank you. Yeah, நன்றி. The next day, அடுத்த நாள் devil came. பிசாசு வந்தான். Spoke to Eve. சாத்தான் வந்து ஏவாள் இடத்துல பேசினான். And Eve is about to pluck the fruit. அந்த பழத்தை பறிக்கும் பொழுது one greatest error or one greatest miss that Eve did was forgetting to thank God for all he has already given. ஒரு சின்ன இல்ல சொல்ல போனா ஒரு பெரிய தப்பு ஏவாள் பண்ணது என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த பல நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறந்தது நிமித்தமாக
No, he has given these many fruits. இவ்வளோ பழங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Rather than thanking for all the fruits, எல்லா பழத்திற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல், if she would have started her day to thank a fruit for one time, she would have not covered all the fruits by one day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழத்தை பறிக்கும் பொழுது நன்றி சொல்ல ஆரம்பித்து இருந்தால் என்றால் அவர் இந்த பழத்தை ஒவ்வொரு மரத்துக்கா நன்றி சொன்னா கூட ஒரு நாள் பத்தாது அவளுக்கு. One day is not enough to thank God for each fruit. But she forget to thank all that God has given. அவள் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நன்றி சொல்ல ஒரு மறந்து விட்டாள். And she is looking for the one that God has forbidden. எந்த பழத்தை தேவன் பறிக்க கூடாது என்று சொன்னாலோ அதன் மேல அவரோட கண் இருந்தது. Exactly, this is how we live. பல நேரம் இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We forget all that God has given. தேவன் கொடுத்த பல நன்மைகளை நாம் மறந்து விட்டோம். We forget each and every tree. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கொடுத்ததை மறந்திருக்கிறோம். But only one tree. ஆனா ஒரே ஒரு மரம். Maybe every day some tree. ஒவ்வொரு நாளும் இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு மரம். Someday some tree. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு மரம் is forbidden. அது நமக்கு புறக்கணிக்கப்பட்டது. We forget all the good trees. நம்ம எல்லா மரத்தையும் மறந்துட்டோம். No, we have everything. We have so much. நமக்கு எல்லாம் இருக்குது. Except that one fruit. அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு பழத்தை தவிர. And we look at that one fruit. ஆனா அந்த பழத்தை பார்க்கும் பொழுது we forget that we are in the image and likeness of God. நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டோம். We forget that we should have the dominion over the earth. நம்ம மறந்து விட்டோம் இந்த பூமிக்கே நம்மதான் அதிகாரி என்று. We forget that every authority is under our feet. எல்லா அதிகாரம் நம்மளுடைய காலுக்கு கீழே இருக்குங்கிறத மறந்து விட்டோம். Who has done all that? எல்லாம் யார் செய்தார்? That God. அந்த தேவன். We forget God him as well. We forget God as நம்ம தேவனையே நம்ம மறந்து விட்டோம். And we look for that one tree. ஆனா நம்ம அந்த ஒரு மரத்தை தான் பார்க்கின்றோம். That is where fall had started. அந்த இடத்துல தான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருந்தது. My dear friend, அன்பான சகோதரரே, the greatest ever fall of the mankind had happened because he doesn't have the heart of gratitude. மனிதன் விழுந்ததுக்கு உண்டான மிகப்பெரிய தவறு என்னவென்றால் தேவனுக்கு நன்றி சொல்ல அவன் மறந்து விட்டான். Exactly, this is what Paul is writing in Romans 1:21. இதைத்தான் பவுல் அடிகால் ரோமர் 1:21 எழுதுகிறார். Look at this verse. இந்த வசனத்தை பாருங்கள். They knew God. அவர்கள் தேவனை அறிந்தும் but they didn't worship God. அவர் தேவனை மகிமைப்படுத்தல. And I am going to ask Paul. நான் பவுலை பார்த்து கேட்கின்றேன். Paul, how come they knew God but not worshiping God? எப்படிப்பா தேவனை தெரிஞ்சு தேவனை ஆராதனை செய்யாம இருந்தாங்க? How is it possible? எப்படி நடக்கும்? How is it possible to know God and not worshiping God? இது எப்படிப்பா சாத்தியமாகும்? தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாம இருக்கிறது. See, if they don't know God, they may worship something else. தேவனை தெரியலனா வேற ஏதாவது அவங்க ஆராதனை செய்யலாம். But they knew God. ஆனா அவர்களுக்கு தேவன் அறிந்திருக்கிறது. This is God, they knew it. இதுதான் தேவன்ங்கிறது தெரிஞ்சிருக்கிறது. But they didn't worship it. ஆனா தேவனை மகிமைப்படுத்தல. Come on Paul, how did you know that? பவுலே எப்படி அது தெரியும்? Look at what Paul says. பவுல் சொல்லுகிறத பாருங்க. They didn't honor him. அவர் தேவனை மகிமைப்படுத்தல. And one translation says they didn't worship him. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. And he said, how do you know? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? They didn't give thanks to him. எப்படி தெரியும்னா அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. How many of you got my point? நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? It seems like they are all Christians. இது பார்க்கும் பொழுது எல்லாரும் கிறிஸ்துவரை போல தெரியுது. They know Christ. அவர்களுக்கு கிறிஸ்து யார் என்று தெரிகிறது. They know how to worship Christ. தேவனை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. I'm asking Paul. பவுலை பார்த்து கேட்கின்றேன். Look at all the Christian world. இந்த கிறிஸ்துவ உலகத்தை பாருங்கள். Their name is Christian. அவர் பெயர் கிறிஸ்துவன். And they come into church. சபைக்கு வருகிறாங்க. They are praying. ஜெபம் பண்றாங்க. They are worshiping. ஆராதனை செய்றாங்க. And Paul said stop. பவுல் சொல்லுகிறார் நிறுத்து. Don't tell them that they are worshiping God. அப்பா என்கிட்ட சொல்லாத அவர்கள் தேவனை ஆராதனை செய்கிறார் என்று சொல்லாத. No Paul, don't tell me that. பவுல் அப்படி சொல்லாதீங்கப்பா. They are honoring God. அது தேவனை மகிமைப்படுத்துறாங்க. They are worshiping God. தேவனை ஆராதனை Paul செய்றாங்க. said no. பவுல் சொல்லுகிறார் இல்லவே இல்ல. Read Romans 1:21. நீ ரோமர் 1:21 படிப்பா. If they know God, அவர்களுக்கு தேவன் தெரிந்திருப்பார் if என்றால், they want to honor God, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், if they want to worship God, அவர்கள் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், they should give thanks to God. That is a very elementary sign of
worshiping God. ஒரு கிறிஸ்துவனுடைய ஆராதனை செய்யக்கூடிய ஒரு எலிமெண்டரி விஷயம் என்னவென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி இடுவது. If you don't give glory to God, நீங்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்கவில்லை என்றால், you are not honoring God. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று, You are not worshiping God. தேவனை ஆராதனை செய்யவில்லை And if என்று, you keep doing that, அது திரும்ப செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, Paul, is it a big problem? பவுலே அதுதான் பெரிய பிரச்சனையா? That is the problem. அதுதான்ப்பா பிரச்சனை. Look at Eve. ஏவாளை பாருங்கள். She forget to be grateful for all the things that God had already given. தேவன் அவளுக்கு ஆசீர்வதித்து வைத்த பல காரியங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டா. That is why she looked for this. அதனால தான் அவ இத பார்த்தா. And because of this, the fallen had happened. இத பார்த்ததனால தான் வீழ்ச்சி ஆரம்பித்தது. Because she was not gratitude for all that things has given, that is the reason she has looked at it. அவள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லாதனால தான் இத பார்த்து விழுந்து போனாள். கொடுத்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல மறந்ததுனால தான் கொடுக்காம இருக்கிற ஒன்னையே பார்க்க சொல்லி பிசாசு நம்மளை அந்த பக்கம் திருப்புறான். That is the problem of Eve. God has given so much, she forgot to look at what God has given. The moment she started looking at the one that God had forbidden, that is where the fallen had started. எந்த காரியம் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரோ அதை பார்த்து நன்றி சொல்ல மறந்தது நிமித்தமாக அவளுக்கு புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்படி சத்ருவானவள் ஏவது நிமித்தமாக அவர் விழுந்து போனதுக்கு ஆதாரமாய் இருந்தது. Even now, இப்பொழுதும் கூட, you know what made her to look at that one? எது அவளை அதை பார்க்க வைத்தது என்று? Because there was no gratitude for all that God had already given. அவளுடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய எண்ணமே அவளுக்கு இல்லாததனால, when devil comes and asking, okay, Eve, look at the fruit, சாத்தான் வந்து இந்த பழத்தை பாரு என்று சொல்லும் பொழுது, I just break your head. அடிச்சு போட்டு நான் மண்டை உடைச்சிடுவேன். Rather than me looking at the one fruit, why don't you look at all the fruits that God has given? நான் இந்த ஒரு பழத்தை பார்க்க பதிலா நீ அந்த 1000 பழத்தை பாருப்பா. தராத ஒண்ணே என்ன பார்க்க சொல்றியே? தந்த எல்லாத்தையும் நீ பாருடா first. Oh, what God has forbidden me, you are asking me to see. Look what God has given me. This is the problem, my dear friend. இதுதான் பிரச்சனை. This is the problem of the church. சபையினுடைய பிரச்சனையே இதுதான். We forget to give thanks for all that God has given. That leads to destruction. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து நன்றி கூறாததுதான் பல சூழ்நிலையில வாழ்க்கையில நடக்கக்கூடிய விபரீதத்துக்கு காரணமா இருக்கிறது. We treat him cheaply. நம்ம அவரை ஏளனமா நினைச்சிட்டோம். We forget the life he has given. அவர் கொடுத்த ஜீவனை நம்ம ஏளனமா நினைச்சிட்டோம். We forget the salvation that he has given. அவர் கொடுத்த ரட்சிப்பை மறந்துட்டோம். We forget the church he has given. அவர் கொடுத்த சபையவே மறந்துட்டோம். Church, I'm not talking about this ART. நான் இந்த ART சபையை குறித்து பேசவில்லை. Being the privileged, so got the privilege of being a member of his body. நான் தேவ சபையிலே ஒரு அங்கமாய் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறேன். Devil is just switching our focus from all that God has given and making our focus towards maybe something like forbidden. பிசாசானவன் கர்த்தர் கொடுத்த பல காரியங்களை நம்ம கண்களுக்கு மறைவாக வைத்து கர்த்தர் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை காண்பிக்க வண்ணமாக பிசாசு நம்மை திரும்பி வைக்க பார்க்கிறான். Romans 1:21. ரோமர் 1:21 திரும்புவோம். What happened to them? அவங்களுக்கு என்ன நடந்தது என்றால், they didn't give thanks. அவர் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. They didn't give glory. தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. And their heart became darkened. அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. And no, just a minute. They exchanged the glory rather than giving the glory to God. They started giving the glory to all the creations. தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி படைக்கப்பட்ட அனைத்து காரியத்திற்கும் மகிமை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். And God, they gave them up. God gave them up. தேவன் அவங்க இப்படி விட்டுட்டாங்க. So they started worshipping idols. அவர்கள் ஐடல்ஸ் விக்கிரகங்களை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். Worshipping animals. அவர்கள் விலங்குகளை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். And they started worshipping creeping things. அந்த ஊறுகிறத சில காரியங்களில் ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். And they moved away from God. அவர் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். My dear friend, எனக்கு அன்பான சகோதரரே, if you are not giving thanks, நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால், you are not honoring God. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று அர்த்தம். In other way, you are not even worshiping God. இன்னும் சொல்ல போணும்னா நீங்கள் தேவனை ஆராதனையே செய்யல. Something is become idol in your life. உங்க வாழ்க்கையில விக்கிரகங்களா ஏதோ ஒன்று வருதுன்னா, something is coming as an idol. ஏதோ ஒன்று விக்கிரமா நம்ம வாழ்க்கையில பல நேரம் வருகிறது. If you are
forgetting to give thanks, நீங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னா, you don't keep God in the place of worship. நீங்கள் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல வைக்கவில்லை. If you don't keep God in the place of worship, you are keeping something else in the place of worship. தேவனை ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கவில்லை என்றால் வேற ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆராதனை செய்வதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். That is where God is just give them up. அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார். My dear friend, அன்பான நண்பனே, whatever situation, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, don't look at the forbidden fruit. நமக்கு புறக்கணிக்கப்பட்ட அந்த பழத்தை பார்க்காதீங்க. Or don't look at anything else. எதையும் பார்க்காதீங்க. Just focus on what God has given. உங்களுடைய முழு சிந்தனையும் நோக்கமும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் மேல நம்பிக்கை வைங்க. Here it is talking about salvation. இதுல ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. So they, rather than worshiping God, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும், they didn't give thanks, நன்றி சொல்லவில்லை, didn't honor God, மகிமைப்படுத்தல, didn't worship God, ஆராதனை செய்யல, they started worshiping idols. அவங்க இந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. They don't have salvation. அதுல ரட்சிப்பு இல்ல. The same thing, with the same perspective, come back to this 10th leper, the one leper. இந்த பார்வையோடு அந்த திரும்பி வந்த ஒரு லெப்பரோட குஷ்டரோகியை கவனிக்கலாம். The leper came, அந்த குஷ்டரோகி வந்தான், no, the leper got the healings, சுத்தமானான், got the benefit, அவனுக்கு தேவையான ஆசீர்வாதம் வந்தது, came to God, தேவனிடத்துல வந்தான், already healed, ஏற்கனவே சுத்தமாயிட்டான். but now his soul is getting healed. அவருடைய ஆத்துமா அந்த இடத்துல விடுதலையாகிறது Earlier பார்க்கப்படுகிறது. his body is getting healed. முன்பதாக அவனோட சரீரம் சுத்தமாச்சு. Earlier he has got cleansed in his body. அவரோட சரீரத்துல சுத்திகரிக்கப்பட்டான். The moment he is coming towards thanksgiving, அவன் எப்பொழுது நன்றி சொல்வதற்காக ஓடோடி வந்தானோ, God has given the second blessing. தேவன் அவனுக்கு இரண்டாவது ஆசீர்வாதத்தை அனுமதிக்கிறார். Now the healing in his soul. இப்பொழுது அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. Go back to 3rd John. மூன்றாம் யோவானுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Your physical healing and the worldly blessings are all depend on your soul healing. உங்களுடைய சரீர சுகமும் இந்த உலக சுகமும் எதை நோக்கி இருக்கின்ற என்றால் உங்கள் ஆத்துமாவிலே பிணைக்கப்பட்டு இருக்கிறது. Your soul healing is related to your physical healing and all the physical blessings. உங்களுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் பொழுது உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். He got the physical healing. அவன் சரீரத்திலே சுகத்தை பெற்றான். When he started giving thanksgiving what he has got already. அவன் தேவனுக்கு எனக்கு தேவனால் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நினைத்து நன்றி சொல்ல வருகும் பொழுது, And now this is the time God is saying, you are honoring me. இந்த இடத்துல நீ என்ன மகிமைப்படுத்துறப்பா, You are worshiping me. நீ என்ன ஆராதனை செய்கிறாய். You don't have any idol. உனக்கு எந்த விக்கிரகங்களும் கிடையாது. You are coming to me. ஏன் இடத்துல வர? You are fall flat. எனக்கு முன்பா தாழ விழுந்திருக்க. You are prostrate yourself. Prostrate yourself. தாழ விழுந்துட்டப்பா. What is the sign of it? இதோட அர்த்தம் என்ன? You are worshiping me. நீ என்ன ஆராதனை செய்ற? You are telling me நீ என்கிட்ட சொல்லுகிற, you cannot heal your soul. என் ஆத்துமாவை என்னால சுகப்படுத்த முடியாது. You cannot heal your leprosy. என்னுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியாது. And you are coming to me, என் இடத்துல திரும்ப வந்து understanding your inability, எனக்கு ஆற்றல் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, understanding your inability. எனக்கு ஆற்றல் இல்லை என்று நீ புரிந்து கொண்டு, No. Yeah, what you said is right first. Oh, you understand your inability. உனக்கு ஆற்றல் இல்லை என்று நீ புரிந்து கொண்டு, And you are coming to me. என்கிட்ட திரும்ப வருகிறாய். And looking at me. என்ன பார்க்கிறாய்? I need you. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. I need you. எனக்கு நீங்க வேணும். I got the physical healing. எனக்கு சரீரத்துல சுகம் கிடைச்சிருச்சு. Oh, the body is whole. Body is whole. என்னோட சரீரம் முழுசாயிற்று. But still I am not whole. ஆனா நான் முழுசாகல. Some vacuum. எனக்குள்ள ஒரு சின்ன emptiness. ஒரு வெறுமை இருக்குது. I never expected this. இத நான் எதிர்பார்க்கவில்லை. But still I'm not satisfied. ஆனா இன்னும் என்னால முழுமையாக முடியல. I want that more. எனக்கு இன்னும் ஆழமா வேணும். Still I want that more. எனக்கு இன்னும் ஆழமா வேணும். And Jesus used the term like you will be whole. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நீ முழுமையானாய், நீர் முழுமையானாய் என்று ரட்சிக்கப்பட்டாய். ரட்சிக்கப்பட்டாய். Exactly the same terminology Jesus used when the immoral woman washed his feet. இதே வார்த்தையை தேவன் அந்த prostitute immoral woman தன் பாதத்தை அவ கழுவும் பொழுது தேவன் யூஸ் பண்ணினார். When Jesus was at the home of Simon leper,
Simon leper. சைமோன் குஷ்டரோகியின் வீட்டில் இருக்கும் பொழுது And this lady came. இந்த பெண்ணாக வந்தால் She poured out அவர் ஊற்றினாள், and washing his feet. இயேசுவினுடைய பாதத்தை கழுவுகிறாள். And this guy was thinking, Jesus, don't you understand who is she? பக்கத்துல ஒரு பார்த்து கேட்கிறார், இவ யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? And Jesus said, இயேசு சொல்கிறாள், Simon, சிமோனே, the one who is forgiven less will be given less, but she has got more forgiveness. யார் குறைவாக மன்னிக்கப்பட்டாரோ அவன் குறைவாக கொடுப்பான், அதிகமாக மன்னிக்கப்பட்டவள் அதிகமாக காரியங்களை செய்வார். She has forgiven a lot. அவ அதிகமாக மன்னிக்கப்பட்டவள். And she said, my dear woman, your faith has been made you whole. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Exactly the same thing Jesus told to this leper. இதே வார்த்தையை இயேசு அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமான நபரை பார்த்து சொல்கிறார். And 3rd John was writing, if your soul is well, everything is well. 3ஆம் யோவான் எழுதுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீர் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வாய் என்று. சார், நான் வெளியில வாழ்றேன் சார், நான் உள்ள வாழணும். நான் outside I'm whole, outside I'm whole, but I want inside to be whole. Amen. And he said, okay, you got the second blessing. ஆமாப்பா, இந்த இடத்துல இரண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய். I'll just tell you one illustration and finish. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். September 8, 1860, around 2 a.m. in the morning. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 1860ஆம் ஆண்டு 2 மணி அளவில், காலை 2 மணி அளவில், there was a ship, ஒரு கப்பல், but an accident. ஒரு கப்பல் ஒரு சேதத்துக்குள்ளாக ஏற்பட்டது. In the lake, it's a Mexican lake. ஒரு மெக்சிகன் லேக்ல கப்பல் சேதம் ஏற்பட்டது. And the lake, the ship has 300 passengers. அந்த கப்பலிலே 300 பயணிகள் இருந்தார்கள். And it's got drowned. அது அப்படியே மூழ்கிட்டு. And there was a rescue squad. அந்த இடத்துல காப்பாற்றுவதற்காக ஒரு சில கூட்ட நபர்கள் இருந்தார்கள். Life saving squad. ஜீவனை காப்பாற்றக்கூடிய ஒரு கூட்டம். And it's like kind of a ministry area, seminary area. வேத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி காலேஜ், அந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் இருக்கு. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள முழுகிட்டாங்கன்னா காப்பாத்துறதுக்கு. There was a squad who came and helped the people who have been drowning in the sea. There was a man called Edward Spencer. அந்த இடத்துல ஒரு நபரின் பெயர் கால் எட்வர்ட் Spencer. Spencer. So the moment he heard the news, இந்த செய்தியை கேட்ட உடனே, it's also cold water, ice water. அது ரொம்ப ஜில் என்று பனி பிரதேசம். He jumped in. அவன் குதிச்சிட்டான். He went down. அவன் கீழ போனான். Rescued one person. ஒவ்வொருத்தரை தூக்குறான். Brought back. திரும்ப கொண்டு வந்தான். And went second time. திரும்ப நீச்சல் அடிக்கிறான். Third time. மூணாவது முறை. Rescued one by one. ஒவ்வொருத்தரா அவன் காப்பாத்துகிறான். And all the other team members, they came and they warmed themselves with the campfire. ஒவ்வொரு நபர்களும் வந்து அவர்களை உஷ்ணமாக்குகிறார்கள். No, they warmed themselves, then they jumped. அவர்களை தங்களை உஷ்ணமாக்கி கொண்டு திரும்ப குதிக்கிறார்கள். And they saved somebody. சிலரை காப்பாற்றுகிறார்கள். But this guy doesn't feel like he has time to warm himself up. ஆனா இந்த நபருக்கோ தன்னை உஷ்ணமாக்கிக் கொள்வதற்கு நேரமில்லை என்று யோசிக்கிறான். He is just going down and bringing people again and again. More than 12 people he has got rescued. குதிச்சு நீச்சல் அடிச்சு அவன் 12 நபர்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறான். At one particular time, அந்த ஒரு நேரத்துல, when the last person was rescued, கடைசி நபரை காப்பாற்றும் பொழுது, he couldn't breathe. அவனால சுவாசிக்க முடியல. He got frozen. He got frozen ஆயிட்டான். உறைஞ்சு போயிட்டான். They took him to the hospital. அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. He was in the last moment. அவனோட கடைசி நேரத்துல, he was about to die. அவன் மரிக்கிற தருவாயில, and while he was dying, அவன் மரிக்கும் பொழுது, he asked one question again and again. ஒரே ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். He said, அவன் சொல்லுகிறான், oh, did I do my best? நான் சிறப்பானதை செஞ்சனா? Did I do best? சிறந்ததை செய்தனா? Hey Spencer, you did your best. ஸ்பென்சர், நான் சிறந்த காரியத்தை செய்தனா? Don't worry Spencer, you did your best. ஸ்பென்சர் அவர்களே, கவலைப்படாதீங்க, நீர் சிறந்ததை தான் செய்தாய். And he was keep on asking. அவன் திரும்ப கேட்கின்றான். Oh, I did my best. ஆமாப்பா, நான் சிறந்ததை செஞ்சேன். That's okay. அது போதும். He died. அவன் மரித்து விட்டான். He did his best and he died. அவன் சிறந்ததை செய்து மரித்து விட்டான். And later point of time there was a memorial service. அதன் பிற்பாடு ஞாபக ஆராதனை இருக்கும் பொழுது, there is no one turned up. அதுல ஒரு நபர் கூட திரும்ப வரவில்லை. People those who got saved and rescued by this one man. இந்த ஸ்பென்சர் மூலமாக காப்பாற்றப்பட்ட நபர்கள் யாரும் திரும்ப வரவில்லை. My dear friend, எனக்கு அன்பான தேவஜனமே, Jesus did his best.
இயேசு அவருக்கு சிறந்ததை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்திருக்கிறார். He cannot do anything better than what he has done in the cross. சிலுவையிலே பார்க்கும் பொழுது இதை விட சிறந்ததை தேவனால் எதுவும் செய்ய முடியாது. Still I have so many want list. என் இடத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு என் வாழ்க்கையில. Still lot of prayer requests I do have. எனக்கும் நிறைய பிரேயர் விண்ணப்பங்கள் இருக்குது. I have lot of expectations from God. எனக்கும் தேவனிடத்திலிருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. But these lists are not his best. இந்த விண்ணப்பங்கள் தேவனுக்கு முன்பதாக சிறந்தது கிடையாது. If even he has fulfilled all these requirements, still he has already done his best. இந்த எல்லா விண்ணப்பத்தையும் அவர் சிறந்த முறையில் செய்து முடித்தாலும் கூட அவர் சிலுவையிலே செய்ததை ஒப்பிடும் பொழுது அதை விட பெருசு வேறு எதுவும் கிடையாது. Amen. Amen. Did you look at the best what he has done in the cross? தேவன் சிலுவையிலே செய்த சிறந்த காரியத்தை நினைக்கிறீர்களா? If you really understand that, you cannot stop thanking himself. அது உண்மையாகவே உம்முடைய இருதயத்தில் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லாம உங்களால இருக்கவே முடியாது. Every year end we'll have Thanksgiving service. ஒவ்வொரு வருடம் முடிவிலும் நன்றி ஆராதனை உண்டு. But today onwards, last week onwards, we are conducting Thanksgiving service. கடந்த வாரத்திலிருந்தே நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஆராதனை நம்ம செய்ய ஆரம்பித்து விட்டோம். Give thanks. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Take a paper. ஒரு நாளிதழை எடுத்துக்கொண்டு try to write all the good things he has done. ஒரு பேப்பரை காகிதத்தை எழுதி கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை எழுதி From the month of January, February, March, April and so on. ஒவ்வொரு மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதம் எழுதும் அவர் செய்த நன்மைகளை எழுதி. 1ஆம் தேதி நான் உயிரோட இருந்தேன். 1ஆம் தேதி day 1 I was alive. மதிய மந்திரில பிரியாணி சாப்பிட்டேன். I had a good biryani in Mantri. That is how my new year started last year. அப்படிதான் என்னுடைய நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. Till this day. இன்னைக்கு வரைக்கும் I am good. I am good and perfect. If you start write it down, அதை எழுத ஆரம்பிச்சீங்கனாலே you cannot finish it. உங்களால முடிக்க முடியாது. Just for 1 year. ஒரு வருஷத்துக்கு இப்படினா. But look at from eternity to eternity. நித்தியத்தின் ஆரம்பத்திலிருந்து நித்தியத்தின் முடிவு வரைக்கும் பாருங்க. He has done everything in the cross whatever you need. உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர் சிலுவையிலே முடித்து விட்டார். If you really understand, இதை புரிந்து விட்டீர்கள் என்றால் you cannot stop thanking him. உங்களால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. Thank him because he is so good. நன்றி சொல்லுங்க ஏன்னா அவர் நல்லவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.